ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோவில் வந்து இந்த லைவில் நம்ம டே 3. ஓகே, வி ஆர் இந்த டே 3 ஆஃப் கிராஷ் கோர்ஸ். ஸோ அதில் வந்து நம்ம YDSC பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா டே 2ல். ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இது. ஓகே, நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்க்கலன்னா நம்மளோட கிராஷ் கோர்ஸோட பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். யூ கேன் ஏபிள் டு see that. ஓகே, எஸ். ஸோ நம்ம போன வீடியோவில் YDSC இருக்க எல்லா ஃபார்முலாஸ் எல்லாமே ஞாபகம் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா, வி வில் ஸ்டார்ட் வித் YDSC ப்ராப்ளம்ஸ். ஸோ யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸில் நிறைய எல்லாமே ஹேண்ட் பிக்டு ப்ராப்ளம்ஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம்ஸை உங்களால் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் சால்வ் எனி ப்ராப்ளம் ஃப்ரம் த CBSE, தட் இஸ் ப்ரீவியஸ் இயர்ஸ் NCERT எக்ஸாம் இருக்கு இல்லையா, போர்டு எக்ஸாம் CBSE, அதில் இருக்க எல்லா ப்ராப்ளம்ஸையும் உங்களால் சால்வ் பண்ண முடியும். ஸோ தட்ஸ் வேர் பிக் த ஹேண்ட் பிக் எதெல்லாம் தேவையோ உங்களுக்கு எல்லா ப்ராப்ளம்ஸையும் நான் கொடுத்துட்டேன். நீங்களாக போயிட்டு நீங்கள் ப்ரீவியஸ் இயர்ஸ் லேட்டர் ஆன் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக வந்துடும். அட் த சேம் டைம் CBSEன்னு மட்டும் இல்லை, ஸ்டேட் போர்டு படிக்கிற பசங்களும் இதை பார்க்கலாம், நீட் JEE படிக்கிறவங்களும் இதை பார்க்கலாம். ஓகே, ஸோ நீட் லெவல் ப்ராப்ளம்ஸும் எல்லாமே இப்போ CBSEயில் கேட்குற அளவு கொஷின்ஸ் தான் நம்மளுக்கு நீட்டுக்கும் வருது YDSCயை பொறுத்த வரைக்கும். ஓகே, அதுக்கப்புறம் எல்லா ஸ்பெஷல் கேசஸ் எவ்ரிதிங் ஐ எம் கோயிங் டு டிஸ்கஸ் டுடே. அதுக்கப்புறம் டைஃப்ராக்ஷனையும் பார்க்க போகிறோம், அதாவது Fraunhofer Single Slit Diffraction இல்லையா. ஓகே, என்னோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் மூலிமா ஐ எம் கோயிங் டு எக்ஸ்பிளைன். ஸோ எவ்ரிதிங் இஸ் தேர். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ரைட், சரி, இப்போ யாரெல்லாம் லைவில் இருக்கீங்க? ஓகே ஓகே, கோகுல் லெக்சர் 2 பார்த்துட்டு வரதுன்னா யூ கேன் see that and come. சரி, டே 2 வீடியோ பார்த்து வரேன்றீங்க. ஓகே, யூ கேன் டூ தட். சரிப்பா, நம்ம லைவுக்கு வந்துட்டிங்கன்னா ஒரு லைக் போட்டுருங்க. ஓகே, ரைட். ஸோ இப்போ நம்ம ப்ராப்ளம்ஸ்க்கு போகலாம். ஸோ போன டே 2ல் நோட்ஸ்லாம் எடுத்திருப்பீங்களே, அதை வச்சு we will solve it now. we will solve problems. சரி, இப்போ ஃபஸ்ட்டு வந்து 19th ப்ராப்ளம் உங்கள் ஸ்க்ரீனுக்கு தெரியுதா? என்ன கேட்டிருக்கான் 19th ப்ராப்ளம்க்கு? எந்த கொஸ்டின் ஆன்சர் நம்மளுக்கு, எந்த ஆப்ஷன் இஸ் கரெக்ட்? என்ன கேட்டிருக்கான்? In Young's double slit experiment, the screen is moved away from the plane of the slits. Screen is moved away from the plane of the slits. அப்படின்னா என்ன அர்த்தம்? D வந்து அவேனா என்ன அர்த்தம்? D is going to increaseன்னு அர்த்தம். D is going to get increase. D increase பண்ணுறான். இப்போ அதே மாதிரி what will be the effect on the following? அதாவது angular separation of the fringes. Angular separation means theta. இப்போ அதாவது ஃப்ரிஞ்ச் வித்து படித்தோம்ல, angular separation of the angular positionன்றது வேறு, angular separationன்றது வேறு, மறந்துடக்கூடாது. அதாவது angular positionனா லாஸ்ட் கிளாஸ் I said angular positionனா என்னது? Angular position mean the theta which we get in that YDSC. அந்த மிடில் இருந்து பாயிண்ட் பிக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணல, அதுக்கும் ஹாரிசாண்டலுக்கும் உள்ள ஆங்கிள், அதுதான் ஆங்குலர் பொசிஷன் ஆஃப் த பாயிண்ட் P. இப்போ இங்கே வந்து ஆங்குலர் செப்பரேஷன் சொல்கிறான், ஃப்ரிஞ்ச் வித்துன்னு சொல்கிறான். நான் ஆல்ரெடி இதை பற்றி கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்ரிஞ்ச் வித்துன்றது என்னது? இவன் இங்கே சொல்கிற ஃப்ரிஞ்ச் வித்துன்றது லீனியர் ஃப்ரிஞ்ச் வித். லீனியர் ஃப்ரிஞ்ச் வித்து தான் ஃப்ரிஞ்ச் வித்துன்னு சொல்கிறான், லீனியர் ஃப்ரிஞ்ச் வித். ஓகே, இங்கே ஆங்குலர் செப்பரேஷன் சொல்கிறான் இல்லையா, ஆங்குலர் செப்பரேஷன் இஸ் நத்திங் பட் தீட்டா நாட். ஆங்குலர் செப்பரேஷன் இஸ் நத்திங் பட் தீட்டா நாட். இதுக்கு என்ன வரும்? இதுவும் ஃப்ரிஞ்ச் வித் தானே, பட் ஆனால் இது பேர் என்னது? ஆங்குலர் ஃப்ரிஞ்ச் வித். ஆங்குலர் ஃப்ரிஞ்ச் வித் அப்படின்னு சொல்லி இங்கே ஜென்ரலாக கூப்பிடுவோம். இதை தான் இங்கே கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆங்குலர் செப்பரேஷன் ஆஃப், ஆங்குலர் ஃப்ரிஞ்ச் வித்துன்னு சொல்லலாம், இல்லைனா என்ன சொல்லலாம்? ஆங்குலர் செப்பரேஷன் ஆஃப் ஃப்ரிஞ்சஸ். ஓகே, okay, right. So theta naught, what is the formula we need to use? Linear fringe width, what is the formula? Lambda capital D by small d.
ஆப்ஷன் தெரிஞ்சால் நீங்கள் ஆன்சர் சொல்லலாம் எந்த ஆப்ஷன் கரெக்டாக வரும்னு. தீட்டா நாட்டுக்கு என்ன வரும்? W by capital D இல்லையா, which is nothing but lambda by D. ஸோ இப்போ என்ன விஷயம்னா நம்மளுக்கு இது எந்த ஆப்ஷன் கரெக்டு? ஒன் ஆப்ஷன் சி ஜெய், ஆப்ஷன் சின்றீங்க. சரி, நம்மளுக்கு வந்து இங்கே வந்து இங்கே வந்து D is increasing. D increase ஆச்சுன்னா W is depending on what? D. So D increase ஆச்சுன்னா W will increase. But theta is independent of what? Theta is independent of capital D. அப்போ அதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம்? Theta remains constant. So நம்மளுக்கு வந்து angular fringe width is going to be unchanged. Yeah, correct. Option C தான் கரெக்ட். கரெக்டாக யாரெல்லாம் சொன்னீங்கன்னு பார்க்கலாம். யா ஜெய், வெரி குட். ஸோ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஸோ in a interference experiment, third bright fringe is obtained at a point on the screen with light of wavelength 700 nanometer. ஸோ lambda equal to 700 nanometer யூஸ் பண்ணும்போது எந்த இடத்துல ஒரு ஸ்க்ரீனில் ஒரு பாயிண்டில் என்ன கிடைக்குதான்? தேர்ட் பிரைட் கிடைக்குது. n is equal to 3 at a point. ஓகே, ஸோ நான் வந்து வேவ் லென்த் வந்து லேம்டா வந்து 700 நானோமீட்டர்னு யூஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் பியில் எனக்கு ஆர்டர் 3 கிடைக்குது. இப்போ என்ன கேட்குறான்னா சொல்கிறான், வாட் வில் பி த வேவ் லென்த் ஆஃப் லைட் சோர்ஸ் இன் ஆர்டர் டு அப்டைன் அ ஃபிஃப்த் பிரைட் அட் த சேம் பாயிண்ட். அதே பாயிண்டில், அதே பாயிண்ட்னா என்ன அர்த்தம்? அதே ஒய் வேல்யூ அந்த ஆரிஜின்லேருந்து மேலே நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அங்கேருந்து சேம் பாயிண்டில் நம்மளுக்கு என்ன கிடைக்கணும்? ஃபிஃப்த் பிரைட் ஃப்ரிஞ்ச் கிடைக்கணும். முன்னாடி n is equal to 3, தேர்டு பிரைட் கிடைச்சிது. அட் த சேம் பாயிண்ட் வாட் we need to have? n is equal to 5 கிடைக்கணும். அப்போது வாட் இஸ் த லேம்டா வேல்யூ? இஃப் ஐ கால் திஸ் அஸ் லேம்டா டேஷ், அந்த லேம்டா டேஷ் என்னவா இருக்கும் அப்படின்றது தான் இங்கே கொஸ்டின். ஓகே, யா சொல்லுங்கள், கமான். என்ன பண்ணணும்? சரி, நம்மளுக்கு ரெண்டு கேஸ்லையுமே என்னது? சேம் ஒய் வேல்யூ, டிஃப்ரெண்ட் ஒய் வேல்யூவா? நம்மளுக்கு சேம் ஒய் வேல்யூ, டிஃப்ரெண்ட் ஒய் வேல்யூவா? நம்மளுக்கு ரெண்டு இடத்துலையுமே சேம் பாயிண்ட், அப்போ ஒய் வேல்யூ சேமாக இருக்கணும். ஜஸ்ட்டு நீங்கள் இதை வந்து கண்டிஷன் ஃபார் கன்ஸ்ட்ரக்டிவ் யூஸ் பண்ணி இதை சிம்பிளாக கண்டுபிடிக்கலாம். லெட்ஸ் see யார் ஃபஸ்ட்டு சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம் ஆன்சர். ரைட்டா? ஸோ என்ன பண்ணலாம்? சரி, ரெண்டு இதோட லேம்டாவோட வேல்யூ ஈக்குவேட் பண்ணலாமா? ஸோ வாட் இஸ் த ஒய் இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா வரும்? ஒய் இஸ் ஈக்குவல் டு வாட் ஃபார்முலா வி வில் ஹேவ் ஃபார் த தேர்ட் ஒன், ஃபார் த ஃபிஃப்த் ஒன்? ரெண்டுத்துக்குமே சேம் இடத்துல தான் ப்ரொடியூஸ் பண்ணி ஆகணும். ஸோ நம்மளுக்கு என்ன வரும்? n1 லேம்டா கேபிட்டல் டி பை ஸ்மால் டி, கரெக்டா?
n2 is equal to lambda dash. இப்போ நம்மளுக்கு ஸ்மால் டிலையும் கேபிட்டல் டிலையும் எந்த டிஃப்ரென்ஸ் சேஞ்சஸ் கிடையாது. ஸோ இதை வந்து கேன்சல் பண்ணிடலாம். நம்மளுக்கு வாட் இஸ் த வேல்யூ? n1 வந்து இங்கே நம்மளுக்கு 3 அப்போ வாட் இஸ் த வேவ் லென்த்? 700 நானோமீட்டர். அதே மாதிரி n2 வந்து 5. lambda dash என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ lambda dash is nothing but 3/5 into so nanometer. So what is the final answer we will have? So what is the final answer? உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் வந்து 420 நானோமீட்டர். கரெக்டாக? எக்ஸாக்டாக 420 நானோமீட்டர் we will have. சரிப்பா, இப்போ அடுத்த கொஸ்டின் மூவ் பண்ணலாம். டவுட்ஸ் இருக்கா யாருக்கும்? ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் இயர். அடுத்து, in a Young's double slit experiment the fringe width is found to be in YDAC experiment the fringe width is found to be beta. So W ன்னு சொல்லுவோம்ல fringe width. அதாவது ஜென்ரலாக fringe width நம்மளுக்கு ரெண்டு டைப் ஆஃப் fringe width இருக்குது. ஆங்குலர் fringe width, லீனியர் fringe width. ஜஸ்ட் fringe width அப்படின்னா நம்ம தான் என்ன புரிஞ்சுக்கணும்? தட் இஸ் வெறும் fringe widthன்னு சொன்னோன்னா நம்ம லீனியர் fringe width தான் எடுத்துக்கணும். ஸோ okay, so fringe width is found to be beta if the apparatus immersed in a liquid of refractive index mu, the new fringe width will be என்னவா இருக்கும்னு கேட்குறான். அதாவது YDAC எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறான். YDAC எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து அவன் என்ன பண்ணுறான்னா, he is immersing it where? He is immersing it in a different medium. ஸோ இனிஷியலாக நம்ம வந்து ஏர் மீடியமில் பண்ணுறோம் இல்லையா? நான் ஆல்ரெடி இது போன கிளாஸில் சொல்லியிருந்தேன். நம்ம ஏர் மீடியமில் YDAC பண்ணும்போது என்ன இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பீட்டாவோட வேல்யூ என்ன வந்துச்சு? lambda capital D by small d, fringe with W. கரெக்டாக? ஆனால் இதே நீங்கள் வேற ஒரு மீடியமில் கொண்டு போகும்போது லேம்டா என்ன ஆகும்? லேம்டா மீடியம் இஸ் ஈக்குவல் டு லேம்டா ஏர் டிவைடட் பை மியூ ஆஃப் த மீடியம். கரெக்டாக இல்லையா? ஸோ தேர்படி இதுபடி நம்ம என்ன சொல்லலாம்? ஃப்ரிஞ்ச் வித் என்ன ஆகும் இந்த இடத்துல? இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? நியூ ஃப்ரிஞ்ச் வித் என்னவாக இருக்கும்னு கேட்குறாங்க கொஸ்டினில். ஹவு டு ஃபைன்? ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். லேம்டா மீடியம் கேபிட்டல் டி பை ஸ்மால் டி. ஸோ லேம்டா மீடியம்க்கு என்ன எழுதலாம்? லேம்டா ஏர். லேம்டா ஏரை நான் லேம்டானே எடுத்துக்கிறேன். லேம்டா கேபிட்டல் டி பை ஸ்மால் டி divided by mu ன்னு வரும். ஸோ இதுலேருந்து என்ன சொல்லலாம்? இந்த என்டையர் டேர்ம் ஐ கேன் ரைட் இட் as what? பீட்டா பை மியூ. ஸோ பீட்டா டேஷ் இஸ் நத்திங் பட் பீட்டா பை மியூ. ஸோ எந்த ஆப்ஷன் கரெக்ட்? ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். எவ்ரி ஒன் ஓகே? ஸோ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். சரிப்பா, வெரி குட். ஸோ இப்போ நம்ம அடுத்த ப்ராப்ளம் போயிடலாம். Young's double slit experiment is performed by using green, red, blue, green. அதாவது green, red, blue மூணு கலர்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறான். க்ரீனு, ரெட்டு, ப்ளூ. ஓகே, ஸோ எல்லாருமே மோனோக்ரோமேட்டிக் லைட் சோர்ஸ். மோனோக்ரோமேட்டிக்னா என்னது? லேம்டா இஸ் ஈக்குவல் டு, அதாவது ப்ளூக்கு தனியாக ஒரு வேவ் லென்த், ரெட்டுக்கு தனியாக ஒரு வேவ் லென்த், செப்பரேட்டான வேவ் லென்த். அதனால் மோனோக்ரோமேட்டிக்னு கூப்பிட்றான். ஒன் அட் அ டைம். ஸோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறான். ரெட்டை வச்சு YDAC பண்ணுறான், ப்ளூவை வச்சு பண்ணுறான், க்ரீனை வச்சு பண்ணுறான். ஸோ மூணு எக்ஸ்பெரிமெண்ட்டை YDAC வச்சு பண்ணுறான், தனித்தனியாக பண்ணுறான். எல்லா இதுக்கும் வித்து கண்டுபிடிக்கிறான். வித்து ஃபார் ப்ளூ, வித்து ஃபார் க்ரீன், அதுக்கப்புறம் வித்து ஃபார் ரெட்டு. இப்போ என்ன விஷயம்னா, இதில் வந்து எதுக்கு வந்து ஃப்ரிஞ்ச் வித் மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்றது தான் இதில் விஷயம். எந்த கலருக்கு ஃப்ரிஞ்ச் வித் அதிகமாக இருக்கும்? நம்மளுக்கு என்ன தெரியும்? வீணோ விப்ஜிஆர். கரெக்டாக? விப்ஜிஆரில் இருக்கிறதுல அதிக வேவ்லென்த் யாருக்கு? ரெட்டுக்கு தான். ஸோ 400 நானோமீட்டர்லேருந்து வேவ்லென்த் எது வரைக்கும் வேரி ஆகும்? 700 நானோமீட்டர். ஸோ அப்படி இருக்கும்போது யாருக்கு வேவ்லென்த் அதிகம்? ப்ளூக்கா, க்ரீனுக்கா, ரெட்டுக்கா?
W ஓட ஃபார்முலா என்னது ஜென்ரலாக lambda capital D by small d. So more is the lambda, more is the width. More is the lambda, more will be the width. Correcta? Linear width. So you tell me என்ன கலர் வரும்? ஸோ இங்கே நம்மளால் கலர்ஸ் பார்க்க முடியுது ப்ளூ, க்ரீன் அண்ட் ரெட்டு. ஸோ வேவ் லென்த் இருக்கிறதுலே அதிகம் யாருக்கு? ரெட்டுக்கு தான் வேவ் லென்த் அதிகம். தென் த க்ரீன். ஓகே, தென் ஒன்லி ப்ளூ. ஓகே, ஸோ இதுபடி நம்ம என்ன சொல்லலாம்? ரெட்டுக்கு தான் ஃப்ரிஞ்ச் வித் அதிகம், தென் க்ரீன், தென் ப்ளூ. ஸோ எண்ட் ஆஃப் த டே ஸ்டோரி என்னென்னா, நம்மளுக்கு the value of fringe width will be maximum in case of ரெட்டுக்கு தான் அதிகம். ஓகே, அடுத்த கொஸ்டின் என்ன கேட்குறான் பாருங்கள். in YDSC experiment the path difference between the two interfering waves at a point is given by 5 lambda by 2. ஸோ YDSC experiment நடக்குதான், path difference எவ்வளோ இருக்கான்? 5 lambda by 2. அப்படின்னா என்ன அர்த்தம்? see 5 lambda by path difference del x is equal to 5 lambda by 2 path difference. Lambda being the light used, lambda light wavelength light யூஸ் பண்ணுறோம். dash bright fringe will lie at this point. அதாவது ஒரு குறிப்பிட்ட பாயிண்டில் what is the path difference? சரி, நான் YDSC எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன், ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடத்துல எனக்கு path difference என்ன வருது? 5 lambda by 2. கரெக்டா? இப்போ அந்த இடத்துல வாட் வில் பி த என்ன டார்க் ஃப்ரிஞ்சு அப்ளை ஆகும்? டேஷ் டார்க் ஃப்ரிஞ்ச் அப்படின்னா ஃபஸ்ட்டு டார்க் ஃப்ரிஞ்சு வருமா, செகண்ட் டார்க் ஃப்ரிஞ்ச் வருமா, தேர்ட் டார்க் ஃப்ரிஞ்ச் வருமானதை கேட்க வரான். அவன் இன்டெரக்டாக வெறும் டேஷ் டார்க் ஃப்ரிஞ்சுன்ட்டான். இது வந்து ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரியான கொஷினு. ஓகே, ஸோ எப்படி ஆன்சர் பண்ணுறது? கமான். எஸ். ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும்? வாட் இஸ் அ பாத் டிஃப்ரென்ஸ் இன் கேஸ் ஆஃப் what is the path difference formula? Del x is equal to plus or minus 2n minus 1 lambda by 2. கரெக்டாக இல்லையா? 2n minus 1 lambda by 2. ஸோ இந்த இடத்துல கம்பேர் பண்ணுங்கள். இப்போ n is equal to 1ன்னு போட்டால் என்ன வரும்? path difference del x will be equal to plus or minus lambda by 2. அதே n is equal to 2ன்னு போட்டிங்கன்னா என்ன வரும்? del x is equal to 3 lambda by 2. அதே del x வந்து n வந்து 3ன்னு போடுங்க. ஃபைவ் lambda by 2ன்னு வரும். அதாவது நம்ம கொஷினில் கொடுத்தது என்னென்னா இதுதான். கொஷினில் del x வந்து 5 lambda by 2ன்னு ஒரு இடத்துல இருக்கான். அப்போ அந்த பர்டிகுலர் இடத்த பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல எத்தனாவது பிரைட் டார்க் ஃபார்ம் ஆகும்னு கேட்குறான். விச் இஸ் நத்திங் பட் வாட்? n is equal to 3. கரெக்டாக இல்லையா? n is equal to 3. ஸோ தேர்டு டார்க் ஃப்ரிஞ்ச் வில் பி ஃபார்ம்டு தேர். ஓகே, ரைட்ப்பா, வெரி குட். ஸோ இப்போ அடுத்து இன்னொரு ப்ராப்ளம். கமான் ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கலாம். லைவில் இருக்கீங்க, யூ நீட் டு ட்ரை டு ஆன்சர். கமான். So if one of the slit in YDSC experiment, if one of the slit in YDSC experiment is fully closed, the new pattern has a dash central maximum in the angular size. Angular size na எவ்வளோ சைஸாக இருக்குன்னு கேட்குறான். அவ்வளோதான். ஆங்குலர் சைஸ்னால் நீங்கள் எதுவும் குழப்ப வேண்டாம், கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு ஒன்றும் இல்லை. அந்த சைஸ் எவ்வளோ பெருசாக பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும் அப்படின்ற மாதிரி கேட்குறான். இப்போ கவனிங்கப்பா, நம்ம YDSC எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடச்சிது? இது நம்மளோட ஸ்க்ரீன். ஸோ இங்கேருந்து லைட் வேவ்ஸ் வந்து கரெக்டாக சென்டர்லேருந்து அனுப்பணும். கரெக்டாக இங்கேருந்து ஸ்க்ரீனில் மீட் ஆச்சு.
இந்த ரெண்டு லைட் வேவ்ஸும் கோகரண்ட் சோர்ஸ் இருக்கனால நம்மளுக்கு ஒரு ஃபிக்ஸ்டு இன்டென்சிட்டி பேட்டர்ன் கிடைச்சதா. இந்த சேம் சோர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுறது, அதுவும் மிடில்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது S1 அண்ட் S2. ஓகே, நம்மளுக்கு வந்து ஒரு ஃபிக்ஸட் பேட்டர்ன் அந்த ஸ்க்ரீன் ஃபார்ம் ஆச்சு. கரெக்டா? ஓகே, சரி. இப்போ நம்மளுக்கு எப்படி பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சு? ஒரு இடத்துல நடுவில் பிரைட்டு டார்க்கு, பிரைட்டு டார்க்கு, பிரைட்டு டார்க்கு அப்படின்னு கண்டினியூஸாக ஃபார்ம் ஆச்சு பேட்டர்ன். நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன், இன்பிட்வீன் பிரைட்டுக்கும் டார்க்குக்கும் சில இன்டென்சிட்டிஸ் இருக்கும், உங்களுக்கு தெரியும். கரெக்டாக? சரி, எல்லாம் ஓகே. இப்போ என்ன கொஸ்டின்னா, இந்த ஒரு ஸ்லிட்டை நான் ரெண்டு பேர் இருக்கும்போது தான் நம்மளுக்கு பிரைட்டு டார்க்கு ஃபார்ம் ஆச்சு. இப்போ ஒன்றை நான் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்? இப்போ ஒன்று ரிமூவ் பண்ணிட்டேன்னா வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் அப்படின்னு கேட்குறான். என்ன பேட்டர்ன் கிடைக்கும் ஃபஸ்ட்டு அப்படின்னு தெரிஞ்சால் தான் இதை ஆன்சர் பண்ணும். டேஷ் சென்ட்ரல் மேக்ஸிமம் இந்த ஆங்குலர் சைஸ் என்னென்னா, வெறும் ஒரு ஸ்லிட்டை நான் வந்து ஹைட் பண்ணிடுறேன்னு வைங்க, இதை வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிடுறேன். லைட் என்ன ஆகும்? ஸ்லிட்டில் இருந்து நேராக போய் படுமா? ஸ்க்ரீனில் போய் விழும்போது லைட் ரேஸ் என்ன ஆகும்? ஒரு குறிப்பிட்ட ரீஜனில் மட்டும் ஒரு பிக் ஸ்பாட் மாதிரி தெரியும். உங்களுக்கு பிரைட் டார்க்கே தெரியாது. உங்களுக்கு பிரைட்டு நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது பிரைட் டார்க்கை நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியாது. ஸோ big dark big bright spot at the center, big bright spot in the front of slit S2. அதாவது ஸ்லிட் S2க்கு முன்னாடி எக்ஸாக்டாக முன்னாடி ஒரு பெரிய ஸ்பாட் ஆஃப் லைட்டு, ஒரு சென்ட்ரல் பிரைட்டு கிடைக்கும். நல்லா கவனிங்க, பிரைட்டு கிடைக்குது. ஆனால் நம்மளுக்கு வந்து அந்த பிரைட் டார்க் அந்த காம்பினேஷன் வராது. ஓகே, ஃப்ரிஞ்ச் பேட்டர்ன்ஸ் ஒன்ட் பி ஃபார்ம். ஸோ நம்ம என்ன சொல்லலாம்னா, இது மாதிரி கொஸ்டினுக்கு ஆன்சர், இஃப் ஒன் ஆஃப் த ஸ்லிட் இன் YDS எக்ஸ்பெரிமெண்ட் இஸ் ஃபுல்லி க்ளோஸ்ட், அ நியூ பேட்டர்ன் ஹஸ் அ பிக் சென்ட்ரல், பிக்னு சொல்லலாம், இல்லை லார்ஜ்னு சொல்லலாம், அ லார்ஜ் சென்ட்ரல் மேக்ஸிமம் இந்த ஆங்குலர் சைஸ். ஆங்குலர்னா இந்த சைஸ் ஒன்லி தேர் ஆஸ்கிங். ஓகே, பெரிய ஆங்கிள் மேக் பண்ணுமா, சின்ன ஆங்கிள் மேக் பண்ணுவோம், இட்ஸ் அ பிக் சைஸ். ஸோ லார்ஜ் ஆங்கிள்ன்றது தான் கரெக்டான ஆன்சர். யூ கேன் சே லார்ஜ். புரியுதா? ரைட், குட். ஸோ இப்போ அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம். எஸ், கமான், இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும் இதுக்கு ஆன்சர். See, interference of light. In interference of light, write the expression for the intensity of resultant wave if I0 is the intensity of light wave from the each slit. Hence, obtain an expression for intensity of the resultant wave if the two sources are incoherent and coherent. See, in interference of light, interference na enadhu rendu light meet agudhu. Write the expression for intensity of the resultant wave. ரிசல்டன் வேவ்னா என்னது? ரெண்டு வேவ் மீட் பண்ணதுக்கு அப்புறம் வரக்கூடிய வேவ் தான் என்னது? ரிசல்டன் வேவ். y1 + y2 பண்ணுவோம்ல, ஆல்ரெடி நம்ம அதுதான் இன்டர்ஃபரன்ஸ் தான். இஃப் I0 இஸ் த இன்டென்சிட்டி ஃப்ரம் ஈச் ஸ்லிட், I இஸ் த ஈச் ஸ்லிட்டை பற்றி பேசுகிறான். ஈச் ஸ்லிட்டில் இருந்து I0 இன்டென்சிட்டி வருதான். அப்போ அவன் எதை பற்றி பேசுகிறான்? இன்டைரக்டாக எதை சொல்கிறான்? YDSC எக்ஸ்பெரிமெண்ட்டை மீன் பண்ணுறான். புரியுதா இல்லையா? அவன் இன்டைரக்டாக YDSC எக்ஸ்பெரிமெண்ட்டை தான் மீன் பண்ணுறான். YDSC எக்ஸ்பெரிமெண்ட்டில் நம்மளுக்கு என்ன வருது? சேம் இன்டென்சிட்டி வருது. ஓகே, ஆனால் இன்டென்சிட்டி ஆஃப் த லைட் ரிசல்டன்ட் வேவ் த டூ சோர்சஸ் ஆர் கோகரண்ட், இன்கோகரண்ட் ஒன்று, கோகரண்ட் ஒன்று. ஆல்ரெடி நான் என்ன சொல்லியிருக்கேன், இன்டென்சிட்டி வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்? சரி, ரெண்டு கோகரண்ட் சோர்ஸ் இருந்தால் இன்டென்சிட்டி எப்படி கண்டுபிடிக்கணும்? போன கிளாஸ் சொன்னேன். ஃபார் coherent source what we will have?
For coherent source intensity என்ன வரும் YDSC experimentல I1 plus I2 கரெக்டா. இப்போ இதிலே வந்து I1 I2 சேம் இன்டென்சிட்டி, அதான் கொஷின்லேயும் கொடுத்துருக்கான். சேம் இன்டென்சிட்டியாக இருந்தால் என்ன வரும் 4I0. இது நம்ம டைரக்ட் ஃபார்முலாவாக எழுதிக்கலாம், கரெக்டாக இல்லையா? ஸோ I is equal to 4I0 cos square 5/2. ஸோ இது வந்து இன்கோகரண்ட் சோர்ஸ்க்கு. இதே இன்கோகரண்ட்டுக்கு என்ன வரும்? ரொம்ப வரி பண்ணவே வேண்டாம். என்ன பண்ணலாம்? ஃபார் இன்கோகரண்ட் சோர்ஸ் ஃபார் இன்கோகரண்ட் சோர்ஸ் என்ன வரும்? I will be equal to I1 plus I2. இங்கே ரெண்டு இன்டென்சிட்டியுமே சேம், அப்போது 2I0 is the intensity we will have. புரியுதா? ஸோ திஸ் இஸ் த எக்ஸ்பிரஷன் யூ ஆர் கோயிங் டு ரைட், ரைட்டா? இப்போ அடுத்த ப்ராப்ளம் மூவ் பண்ணிடலாமா? என்ன கேட்டிருக்கான் இது எல்லாமே சூப்பரான ப்ராப்ளம்ஸ் நீங்கள் வந்து ஒரு 50 ப்ராப்ளம் 100 ப்ராப்ளம்லாம் பண்ண வேண்டாம். பண்ணுற ப்ராப்ளமை ஒழுங்காக புரிஞ்சு பண்ணாலே போதும், யூ வில் கெட் அ வெரி குட் ஸ்கோர். புரியுதா? Yes. So next problem. See, if one of the two identical slits producing interference in YDSC is covered with a glass. Okay. இப்போ YDSC எக்ஸ்பெரிமெண்ட் நடக்குது. அதில் ஒரு சைடில் வந்து என்ன பண்ணுறான்னா கிளாஸை வச்சு கவர் பண்ணுறான். இந்த கிளாஸை வச்சு கவர் பண்ணுறதுனால இன்டென்சிட்டி என்ன ஆகிடுதான்? அதாவது ஒரு சைடு ஒன் ஆஃப் த டூ ஸ்லிட் தான், ரெண்டு ஸ்லிட்லேயுமே இது கிடையாது. ஏதாவது ஒரு ஸ்லிட்டில் என்ன பண்ணிடுறான், கிளாஸை வச்சு க்ளோஸ் பண்ணுறான். ஸோ தட் த லைட் இன்டென்சிட்டி பாசஸ் த்ரூ இட் இஸ் ரெடியூஸ்ட் பை 50%. அதாவது நம்மளுக்கிட்ட வந்து பொதுவாக நம்ம என்ன எடுத்துப்போம், சேம் இன்டென்சிட்டி ஃப்ரம் த போத் த ஸ்லிட்ஸ், அதாவது சேம் சோர்ஸ்லேருந்து வரதுனால சேம் இன்டென்சிட்டி நம்ம சொல்லுவோம், கரெக்டாக? சேம் இன்டென்சிட்டினால வாட் வில் ஹேப்பன் அட் பாயிண்ட் P? இன்டென்சிட்டி இஸ் given by I is equal to 4I0 cos square 5/2. இது ஸ்டாண்டர்டான ஃபார்முலா, ரெண்டுமே I. ஆனால் இப்போ இந்த தடவை என்ன பண்ணியிருக்கான்னா நடுவில் இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு கிளாஸ் கவர் பண்ணிடுறான். கவனிங்க, அவன் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணல ப்ராப்ளமு, கிளாஸை வச்சு கவர் பண்ணுறான். அந்த ஒரு ரீசனால் என்ன ஆகுதுன்னா இன்டென்சிட்டி வந்து by2 ஆகிடுது. I0/2, தட் இஸ் 50% குறைஞ்சிருதுன்னா என்ன அர்த்தம், I0/2ன்னு ஆகிடுது. இப்போ என்ன கேட்குறான், ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் மேக்ஸிமம் அண்ட் ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் வாட், maximum and minimum intensity of the two of the fringe pattern on the screen. So I max by I minimum என்னன்னு கேட்குறான். I max by I minimum என்ன வரும்னு கேட்குறான். இதென்ன ஜென்ரல் ஃபார்முலா நம்மக்கிட்ட இருக்குது. ஓகே, இப்போ I1ஓட வேல்யூ I2ஓட வேல்யூ ரெண்டுத்துலேயும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், ஈஸியாக நீங்கள் ரேஷியோஸ் கண்டுபிடிச்சிடலாம். என்ன வரும்? சரி, நீங்கள் வேறு ஏதாவது மெத்தட் சின்னதாக ஃபார்முலா எதுவும் போட போகிறீங்கனாலும் யூ கேன் யூஸ் இட், பட் நான் இங்கே வந்து டைரெக்டாக கூட சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்லிட்டில் எவ்வளோ இன்டென்சிட்டி இருந்துச்சு, I0/2. I0/2 I0/√2ன்னு எழுதலாமா? சரி, எனக்கு என்ன வரும்னா இப்படி வரும், I0/2ன்னு வரும். இதை நான் எப்படி பிரித்து எழுதலாம், I0√I0/√2 பிரித்து எழுதலாமா? அது மாதிரி எழுதிட்டேன் நான், புரியுதா? இப்படி பிரித்து நம்மளால் எழுத முடியும். இது வந்து என்னது, √I0 தான், ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை அதே ஃபார்ம் தான், ரெண்டாக பிரிச்சிடலாம்.
ஸோ மேலே என்ன வரும்? ரூட் I0 காமனாக எடுங்க. இதிலிருந்து காமனாக ரூட் I0 வெளில எடுங்க. இவ்வளோ 1 மைனஸ் டிவைடட் பை இப்படி வரும். ஓகே, இதனால் என்னென்னா இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன வரும்னா ஸோ திஸ் இஸ் த I max by I minimum. புரியுதா இல்லையா? இதுதான் நம்மளோட I max by I minimum. ஓகே, குட். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். ஸோ இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்டாக கேல்குலேட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியும். ஓகே, அப்ராக்சிமேட்டாக அட்லீஸ்ட் நீங்கள் சொல்லணும்னா இதே ஆன்சர்னு சொல்லலாம், தப்பில்லை. இதையே நீங்கள் ஆன்சர்னு சொல்லலாம். சரி, அடுத்த கொஸ்டினில் சொல்ல பாருங்க. வாட் கைண்ட் ஆஃப் ஃப்ரிஞ்சஸ் டு யூ எக்ஸ்பெக்ட் டு அப்சர்வ் இஃப் த ஒயிட் லைட் இஸ் யூஸ்ட் இன் பிளேஸ் ஆஃப் வாட்? மோனோக்ரோமேட்டிக் லைட். மோனோக்ரோமேட்டிக்னா எனது லேம்டா இஸ் கான்ஸ்டன்ட். அதாவது ஒரு ஃபிக்ஸட் லேம்டா கான்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணால் எனக்கு என்ன வரும்? நம்மளுக்கு பிரைட் டார்க்கு நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியும். அதே நீங்கள் வந்து நிறையா ஒயிட் லைட்டை யூஸ் பண்ணிங்கன்னா சென்ட்ரல் ரீஜன் மட்டும் என்னவாக இருக்கும்? பிரைட்டாக இருக்கும், ஒயிட்டாகவே இருக்கும். ஏன்னா எல்லா கலர்ஸுமே அந்த இடத்துல சூப்பர் இம்போஸ் ஆகும். அந்த இடம் மட்டும் பிரைட்டாக இருக்கும், ஒயிட் பிரைட் டாட். மற்ற எல்லா இடமே எப்படி இருக்கும்? மற்ற எல்லா இடமே இட் வில் பி அந்த, ஏன்னா ஒய்யோட பொசிஷன் நான் சொல்லியிருந்தேன் நேற்று. ஒய்யோட பொசிஷன் தட் இஸ் ஈச் பாயிண்ட், ஈச் பிரைட் அண்ட் டார்க்கோட பொசிஷன் வந்து லேம்டாவை பேஸ் பண்ணி மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ அதனால் வந்து கன்சிக்யூட்டிவாக கலர்ஸ் விப்ஜிஆர் கலர்ஸ் நிறைய ஃபார்ம் ஆகிருக்கும். பட் சென்ட்ரல் ஸ்பாட் என்னது? இட் இஸ் ஆல்வேஸ் கோயிங் டு பி அ பிரைட் ஸ்பாட். ஓகே, ரைட். இப்போ அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள். லெட்ஸ் see இது யார் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். ஏபிடி இப்போ ஸ்டார்ட் பண்ணால் நீட் கிராக் பண்ண முடியுமா? எஸ், டெஃபினெட்லி. 5 months டைம் இருக்குல்லப்பா, அரௌண்ட் 3 months. இப்போ என்ன பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல். ஓகே, 3 மாதம் இருக்குது. 3 மாதம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்ட்ரிக்ட் பிளான். அதாவது நம்ம சேனலில் ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலில் எல்லா வீடியோஸையும் நீங்கள் டீட்டெயில்டாக பார்க்கணும். உட்காந்து யூ நீட் டு சிட் அண்ட் ஸ்டடி. டோன்ட் எக்ஸ்பெக்ட் மார்க்ஸ். நீங்கள் இப்போ ஏபிடி நீங்கள் கேட்குறது பார்த்தா எப்படி இருக்குன்னா, கிராக் பண்ண முடியுமான்னு கேட்குறீங்க. அதாவது லாஸ்ட் டைம் படித்தா கிராக் பண்ண முடியுமா? எஸ், முடியும். அந்த 3 மாதம் நீங்கள் வந்து டிசிப்ளின்டாக ஒர்க் பண்ணணும். டெய்லி நோட்ஸ் எடுக்கிறது, படிக்கிறது. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மார்க்ஸ் எதிர்பார்க்காதீங்க. ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பேசிக்கை புரிஞ்சுக்கிட்டா தான் மார்க் எடுக்க ஆரம்பிக்க முடியும். இல்லைனா நிறைய நெகட்டிவ் மார்க்கிங் ஆகும். யூ ஓன்ட் கெட் த வாட் யூ ரிக்வயர்ட். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நடக்காமையே போயிடும். ஸோ அதனால் பொறுமை வந்து ரொம்ப முக்கியம். பொறுமை இஸ் வாட் எவ்ரி திங் இஸ். ஸோ மற்றபடி டெஃபினெட்லி யூ கேன் கெட். முடியாதெல்லாம் கிடையாது. ஓகே, யூ கேன் ஆல்சோ அச்சீவ். நம்ம சேனலை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் 11th பிகினிங்கில் இருக்க மோஸ்ட் ஆஃப் த சாப்டர்ஸ் நான் போட்டாச்சு. லாஸ்ட்லேயும் 12th முக்கால்வாசி சாப்டர்ஸ், அதாவது மாடர்ன் ஃபிசிக்ஸ், ரே ஆப்டிக்ஸ், வேவ் ஆப்டிக்ஸும் முடிக்க போகிறோம். இந்த கிராஷ் கோர்ஸில் வேவ் ஆப்டிக்ஸை முடிச்சிடும். ஸோ எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகே, சிட் அண்ட் ஸ்டடி. டெஃபினெட்லி யூ வில் அச்சீவ் வாட் யூ ரிக்வயர்ட். உங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் அனலைஸ் பண்ணுங்கள். ஓகே, மெனி திங்ஸ் ஆர் தேர். ஸோ எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிங்கன்னா உங்களை மீறி எங்கேயும் மார்க் போகாது. புரியுதா? கரெக்டு தானே ஏபிடி? ஓகேவா? எஸ். சரி, அப்புறம் கோவர்தன் ஸ்டாலின் பிரபாகரன். குட் ஆஃப்டர்நூன் பிரபாகரன். குட் ஆஃப்டர்நூன். ஓகே, வெரி குட். ஸோ நம்ம அடுத்த கொஸ்டின் போகலாம். ஸோ இந்த கொஸ்டினை ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இந்த டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் யூஸிங் த லைட் ஆஃப் வேவ் லென்த். எவ்வளோ வேவ் லென்த் யூஸ் பண்ணலான்னா இந்த YDSCயில் lambda is equal to 600 nanometer. ஆங்குலர் வித் அந்த இடத்துல என்னது? ஆங்குலர் வித் ஆஃப் த ஃப்ரிஞ்ச் வந்து எவ்வளோ ஆங்குலர் வித்து? இப்போ நல்லா கவனிங்க. லீனியர் ஆங்குலர் வித் வேறு, ஆங்குலர் வித் வேறு. கரெக்டாக தீட்டா நாட் இங்கே கொடுத்துருக்கான், விச் இஸ் லாம்டா பை ஸ்மால் டி. ஓகே, எவ்வளோ டிகிரி கொடுத்துருக்கான்? 0.1 டிகிரி.
find the separation between the two slits. Separation between the two slits na enna artham? What does mean by separation between two slits? Small d என்னன்னு கேக்குறான். Okay, questionல small d கேக்குறான். First thing, see, எப்பவுமே நீங்க வந்து angles டீல் பண்ணும்போது wherever may be the problem, physicsல இல்ல எந்த mathematicsல கூட நீங்க ஆங்கிள்னு ஒரு விஷயத்தை வந்து நீங்க ஹேண்டில் பண்றீங்கன்னா you need to use which unit? Radian. அதுதான் SI யூனிட். ஓகே, அது போட்டால் தான் கேல்குலேஷன் கரெக்டாக வரும். ஸோ இல்லைனா மிஸ்டேக் ஆகும் கேல்குலேஷன்ஸ். ஸோ இந்த இடத்துல வந்து டி என்னன்னு கேட்குறான். நம்மளுக்கு லேம்டா கொடுத்துட்டான், டி கொடுத்துட்டான், எல்லாத்தையும் எஸ்ஐ யூனிட்டில் எழுதணும். டிகிரி எப்படி ரேடியனாக மாற்றணும்? பிரபாகரன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் லைவுக்கு கூட்டுவாங்க. ஜெய், ஏபிடி, யூ கேன் bring your friends to our live. They can also learn. ஓகே, சரி. இப்போ தீட்டா நாட் வந்து டிகிரியில் இருக்குது. அப்போ நம்ம 0.1 π/180 ரேடியனுக்கு மாற்றிடணும். π/180 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இட் பிகம்ஸ் அஸ் அ ரேடியன். சரி, இப்போ நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியே நம்ம என்ன பண்ணலாம்? யூ கேன் ஃபைண்ட் த ஆன்சர். தீட்டா நாட் வந்து 0.1 இன்ட்டு π/180. இது அதோட வேல்யூ தீட்டா நாட். லேம்டாவோட வேல்யூ கொடுத்துட்டான் கொஸ்டினில் 600 நானோமீட்டர். அதையும் நீங்கள் என்ன பண்ணிடுங்க, எஸ்ஐ யூனிட்லேயே மாற்றிக்கலாம். டிவைடட் பை ஸ்மால் டி. ஸோ ஸ்மால் டி அந்த சைடு கொண்டு போங்க. ஓகே, ஸோ வாட் இஸ் த ஆன்சர்? இந்த பையை மேலே கொண்டு போங்க. சாரி, இந்த 180-ஐ 0.1 இன்ட்டு 3.14. ஸோ கேல்குலேஷனை சிம்பிளாக எப்படி பண்ணுறது? 6 into 18 into 10 to the power of 3. ஜீரோஸ் எல்லாத்தையும் தனியாக எழுதிக்கிறேன். அப்புறம் 1 into 314 10 to the power of -3 into -9. இதிலேருந்து அப்படியே ஒர்க் அவுட் பண்ணுங்கள். 6 18 divided by 314. So 10 to the power of -3 into 6 into 18 divided by 314. என்ன ஆன்சர் வரும் நம்மளுக்கு? டியோட ஆன்சர் என்னது? கமான் எஸ். நம்மளுக்கு ஆன்சர் வந்து 3.44 into 10 to the power of -4 மீட்டர் அப்படின்னு சொல்லி வரும். புரியுதா? 3.44 into 10 to the power of -4 மீட்டர். ஓகே, ரைட். We'll move on to the next question. சரி, இன்னும் ஒரே ஒரு ப்ராப்ளம் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போகிறதுக்கு முன்னாடி you can work out this problem. இது வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான ப்ராப்ளம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளமும் கூட. ஒர்க் அவுட் பண்ணுங்க.
இதில் முக்கியமான ட்ரிக் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ட்ரிக் என்னடா, இது வரைக்கும் நான் இந்த பாயிண்ட்டை சொல்லவே இல்லை, நோட் பண்ணிக்கோங்க. நோட், இம்பார்ட்டண்டான நோட் என்னென்னா, இது வரைக்கும் நம்ம என்ன படித்தோம்? இன்டென்சிட்டி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஆம்ப்ளிடியூட் ஸ்கொயர், கரெக்டாக? இன்டென்சிட்டி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஆம்ப்ளிடியூட் ஸ்கொயர், கரெக்டாக, ஆஃப் த வேவ். ஆனால் இன்டென்சிட்டி வந்து நல்லா கவனிங்க. இப்போ இது வந்து ஸ்டாண்டர்டான எக்ஸ்பிரஷன், வி நோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் 1 அப்படின்னா இன்னொரு விஷயம் சொல்கிறான். இப்போ ஒய்டிஎஸ்சி எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குல்ல, ஒரு யூ டேக் அ ஸ்மால் ஸ்லிட், இந்த ஸ்மால் ஓப்பனிங் த்ரூ விச் த லைட் இஸ் என்ட்ரிங், ஸ்லிட் எடுத்துக்கலாம். இந்த ஸ்லிட்டுக்குன்னு என்ன இருக்கும்? ஒரு சின்ன வித்து இருக்குமா? W. The slit will have a very small opening, கரெக்டாக? அப்போ அதுக்கு ஒரு வித்து இருக்குமா இருக்காதா? Yes, there will be a small width will be present. புரியுதா? இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இன்டென்சிட்டி, அதாவது இந்த ஸ்லிட்டு வழியாக இப்போ லைட்டு என்ட்ரு ஆக போகுதுன்னு வைங்க, இந்த ஸ்லிட்டு வழியாக லைட்டு வெளில வரப்போகுது அப்படின்னா அதோட இன்டென்சிட்டி இஸ் ஆல்சோ ப்ரொபோர்ஷனல் டு வாட்? W, width of the slit. இது வந்து நான் இந்த பாயிண்ட் நான் சொல்லலை, நோட் பண்ணிக்கோங்க. width of slit. So intensity of light coming out of a slit is proportional to width of the slit. ஓகே, இப்போ கொஷின் என்ன கொடுத்துருக்கான்? அந்த ரேஷியோ ஆஃப் width of the slits கொடுத்துட்டு, ஓகே, width of the ratio of width of the slits கொடுத்துட்டு என்ன கேட்குறான்? ரேஷியோ ஆஃப் இன்டென்சிட்டி மேக்ஸிமம் மினிமம் இந்த இன்டென்சிட்டி பேட்டர்ன். ஸோ வாட் இஸ் ஆஸ்கிங்? அவன் வந்து வித்து கொடுத்துட்டான், 2 ஸ்லிட்டோட வித்து என்னது? 4:1. நம்மளுக்கு என்ன தெரியும்? இன்டென்சிட்டி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு K times W. W is the width of the slit. ஸோ I1/I2 நான் ரேஷியோ போட்டேன்னா கான்ஸ்டன்ட், ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் வந்து கேன்சல் ஆகிடும். W1/W2, கரெக்டாக இல்லையா? I1/I2 is equal to W1/W2. ஆல்ரெடி கொஸ்டினில் என்ன கொடுத்துட்டான்? W1/W2 கொடுத்துட்டானா, அப்போ I1/I2 என்ன சொல்லிடலாம்? I can say it is equal to what? 4/1. ஸோ இன்டென்சிட்டி ரேஷியோஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ணலாம்? I max by I minimumக்கு there is one formula we have. என்ன ஃபார்முலா? இதான அந்த ஃபார்முலா. -1 ஹோல் ஸ்கொயர், கரெக்டாக இல்லையா? இதுமாதிரி ஒரு ஃபார்முலா நம்மளால் கொண்டு வர முடியும்ல. இப்போ அது ஒன்றும் இல்லைப்பா, இன்டூ ரூட் ஆஃப் I1 + ரூட் I2 ஹோல் ஸ்கொயர் இருந்ததில்ல, அது நான் 2 பக்கம் ரீரைட் பண்ணி எழுதும்போது ஐ வில் கெட் திஸ் ஒன். சரி, இப்போ இந்த I1 + I2 வேல்யூ என்னது நம்மளுக்கு? இப்போ I max by I minimum will be equal to √4 + 1 ஹோல் ஸ்கொயர், அதுக்கப்புறம் √4 - 1 ஹோல் ஸ்கொயர். ஸோ என்ன ஃபார்முலா வரும்? 2 + 1 ஹோல் ஸ்கொயர் divided by 2 - 1 ஹோல் ஸ்கொயர். ஸோ ஆன்சர் என்ன வரும்? 9/1, கரெக்டாக? ஸோ இதுதான் இன்டென்சிட்டியோட ரேஷியோ. ஸோ எந்த ஆப்ஷன் கரெக்டு? ஆப்ஷன் எதுவும் இல்லை கேட்கல. திஸ் இஸ் த ஆன்சர். புரியுதா இல்லையா? சரி, அடுத்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இப்போ does the appearance of bright and the dark fringes in the interference pattern violate in any way conservation of energy? கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அஃபெக்ட் பண்ணுதா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அஃபெக்ட் பண்ணுதா என்ன? does the appearance of bright and dark fringes in interference pattern violate in any way conservation of energy? கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அஃபெக்ட் பண்ணுதா அப்படின்னு கேட்குறான். ஸோ இதுக்கு என்ன ரீசன் சொல்கிறான் பாருங்கள், நீங்கள் கெஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். நம்மளுக்கு இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் எப்படி ஃபார்ம் ஆகுது? சோர்ஸில் இருந்து வருது,
ஓகே, S1 S2 வழியா light source has been entering slit ஸ்க்ரீனில் போய் மீட் ஆகுது. நம்மளுக்கு என்ன ஆகுது, பிரைட் டார்க் பேட்டர்ன் இஸ் we are able to observe. ஓகே, ஸோ சில இடத்துல என்ன வருது, பிரைட் வருது, சில இடத்துல டார்க் வருது. பிரைட்டு டார்க்குன்றது கண்டினியூஸாக ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. கரெக்டாக? இப்போ இங்கே என்ன நோட் பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னா, இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிறதுக்கு எங்கேருந்து எனர்ஜி வருது, சோர்ஸ்லேருந்து எனர்ஜி வருது. ஓகே, ஸோ சோர்ஸ்லேருந்து வரக்கூடிய எனர்ஜி, அதாவது இதுதான் நம்மளோட சோர்ஸ்லேருந்து வரக்கூடிய எனர்ஜி. இந்த எனர்ஜி என்ன ஆகுது அப்படின்னா, ஸ்க்ரீனில் வந்து பிரைட்டில் எனர்ஜி வந்து என்ன ஆகுது, டார்க்கில் வந்து எனர்ஜி இஸ் கெட்டிங் கம்ப்ளீட்லி நோ எனர்ஜி. அட் த சேம் டைம் அந்த எனர்ஜி வந்து எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது, டார்க் ரீஜனில் வாட் இஸ் எனர்ஜி, அந்த டார்க் ஃப்ரிஞ்சில் எனர்ஜி என்னவாக இருக்கும், 0. அந்த எனர்ஜி வந்து எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைட் ஃப்ரிஞ்சில். ஸோ டார்க் ஃப்ரிஞ்சுக்கு வர வேண்டிய எனர்ஜி, டார்க் ஃப்ரிஞ்சோட எனர்ஜி இஸ் பீன் ட்ரான்ஸ்ஃபர் டு வாட், டார்க் ஃப்ரிஞ்சுன்னு சொல்கிறதோட டார்க் ரீஜியன் எனர்ஜி in interference pattern is transferred to the bright region. புரியுதா இல்லையா? ஸோ டார்க் ரீஜனில் இருட்டாக இருக்கிறது, அங்கே எனர்ஜி டிஸப்பியர் ஆகிடுது. அந்த எனர்ஜி எங்கே வருதான், பிரைட்டில். ஸோ இதையே நீங்கள் ஒரு ரீசனாக எழுதலாம். ஸோ நான் அது ஜஸ்ட்டு படிக்கிறேன் பாருங்கள். ஸோ இட்ஸ் நாட் வயலேட்டிங் த கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து இட்ஸ் நாட் வயலேட்டிங் த கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. So when interference takes place, the line energy which disappears at the region of dark will appear in the region of in bright region as constructive interference. Okay, constructive interference நால எனர்ஜி வந்து திரும்ப ரீகெயின் ஆகிடுது. ஸோ லைட்லேருந்து சோர்ஸ்லேருந்து வரக்கூடிய எனர்ஜி வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுது ஆன் த பேட்டர்ன் ஸ்க்ரீனில். ஸோ தெர் இஸ் நோ லாஸ் ஆஃப் எனர்ஜி. ஆவரேஜாக பார்க்கும்போது தெர் இஸ் நோ லாஸ் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகே ரைட், வி வில் மூவ் ஆன். சரி கவனிங்க, இது வரைக்கும் நம்ம படித்தது என்னது, YDSC இதானே, YDSC. எஸ் சார், இதான் படிச்சிருக்கோம். இதில் நம்ம இந்த ஸ்லிட் S1 S2 இந்த இடத்துல என்ன இருக்குது நம்மளுக்கு, இந்த இடத்துல ஸ்லிட் இஸ் தேர், சோர்ஸ் இஸ் தேர். இந்த சோர்ஸ் வந்து கவனிங்க, சோர்ஸுக்கும் இந்த மிடில் இருந்து இந்த ரெண்டு ஸ்லிட்டுக்கு நடுவில் இந்த மிடில் இருந்து இருக்கா. இப்போ நீங்கள் என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்ம இதுதான் ஸ்டாண்டர்டான சோர்ஸ் எப்போவுமே எங்கே இருக்குன்னு சொல்லுவேன், மிடில் இருக்குன்னு சொல்லுவேன்னா. அங்கேருந்து ஒரு ஹாரிசான்டல் லைன் ட்ராப் பண்ணால் எனக்கு ஆரிஜின் கிடைக்குது, மிடில் ஆஃப் த ஸ்லிட்டு கிடைக்குது, ரெண்டு ஸ்லிட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய மிடில் M கிடைக்குது. இங்கேருந்து எடுக்கிற ஆங்கிள் நம்ம தீட்டான்னு சொன்னோம், ஆங்குலர் பொசிஷன் ஆஃப் பாயிண்ட் P. இது லீனியர் பொசிஷன், இது ஆங்குலர் பொசிஷன் சொன்னோம். கரெக்டாக? இது எக்ஸ் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணதுன்னா இது x + Δx. அந்த Δxோட வேல்யூ நம்ம என்ன சொன்னோம், Δxோட வேல்யூ we called it as d sin theta, the extra distance. கரெக்டாக இல்லையா? லேட்டரான் இதை நம்ம என்ன பண்ணோம், dy D அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணோம். கரெக்டாக இல்லையா? ஸோ இவ்வளோ விஷயங்கள் நம்ம பண்ணோம். அட் த சேம் டைம் ஃபைனலாக என்ன சொன்னோம், கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்ட்ரக்டிவ்க்கான கண்டிஷன்ஸ் எல்லாமே நம்ம சொன்னோம். ஸோ ஃபஸ்ட்டு திங் Δx. ஸோ Δxோட வேல்யூ இஸ் தேர். Δxோட வேல்யூ இப்படி தான் கண்டுபிடிச்சோம். சரி, இந்த ஃபார்முலா நம்ம எப்போ யூஸ் பண்ணணும், எக்ஸாக்டாக சொல்ல போனீங்கன்னா இந்த S1 should be equal to S2. கரெக்டாக இல்லையா? அதாவது இந்த சோர்ஸ் வந்து S1க்கும் S2க்கும் நடுவில் இருக்கணும். அதாவது பாத் டிஃப்ரென்ஸ் எந்த இடத்துல க்ரியேட் ஆகுது, இந்த இடத்துல தான் க்ரியேட் ஆகுது. திஸ் இஸ் வேர் த Δx is path difference generally creates. கரெக்டாக இல்லையா? இங்கே தானே ஜென்ரேட் ஆச்சு.
ஆனால் del x இந்த இடத்துல கிரியேட் ஆகுது. இந்த இடத்துல there is no path difference. இந்த இடத்துல there is no path difference. ஏன்னா SS1 is equal to SS2. புரியுதா இல்லையா? இப்போ என்ன பண்ண போகிறான் அப்படின்னா, நல்லா கவனிங்க. சம்டைம் ப்ராப்ளமில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, சரி சம்டைம் என்ன ஆகும் அப்படின்னா, ஐ வில் லெட் யூ நோ. இது வரைக்கும் புரியுதில்ல? சோர்ஸ் வந்து S1க்கும் S2க்கும் நடுவில் இருந்துச்சு. தீஸ் ஆர் த கண்டிஷன்ஸ் ஃபார் del x. அதுக்கப்புறம் ஃபார் கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் நம்ம என்ன பார்த்தோம்? கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்க்கு ஆம்ப்ளிடியூட் வாஸ் 4I0, மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட் இன்டென்சிட்டி இஸ் 4I0. ஃபையோட வேல்யூ என்ன பார்த்தோம்? ப்ளஸ் ஆர் மைனஸ் 2n5. அண்ட் பாத் டிஃப்ரென்ஸ் என்ன பார்த்தோம்? ப்ளஸ் ஆர் மைனஸ் n lambda. ஃபார் எதுக்கு? கன்ஸ்ட்ரக்டிவ் கேஸுக்கு, தட் இஸ் பிரைட் கண்டிஷன். கரெக்டாக? பிரைட் கண்டிஷன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பிரைட் கண்டிஷனுக்கானது டிஸ்ட்ரக்டிவ், தட் இஸ் டார்க் கண்டிஷன் கேஸில் வாட் வாஸ் த del x? ப்ளஸ் ஆர் மைனஸ் 2n minus 1 lambda/2. இதெல்லாம் என்னோட வேல்யூ, இதெல்லாம் என்னோட வேல்யூ. 0 இதில் இன்க்ளூட் ஆகும், இதில் 0 இருக்காது. கரெக்டாக? சரி, இப்போ இது வந்து பாத் டிஃப்ரென்ஸ், எவ்ரி திங் ஓகே. கரெக்டா? இப்போ சம்டைம் என்ன ஆகும் அப்படின்னா, கொஷினில் இது மாதிரி கேட்பான். த ஃபிகர் ஷோஸ் அ மாடிஃபைடு YDSC எக்ஸ்பெரிமெண்ட் செட்டப். அதாவது ஜென்ரலாக நம்ம பேட்டர்ன் வந்து நடுவில் இருக்கும். இந்த சோர்ஸ் இந்த இடம் தான் மிடில் பாயிண்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன சொல்லுவோம்? இது ஆரிஜின் O, இது M. இது என்னது? ஜென்ரலாக சோர்ஸ் எங்கே இருக்கும்? இந்த இடத்துல இருக்கும். அப்போது இந்த S1Pயும் SS1 SS2. ஸோ இப்போ கவனிங்க, SS1 இந்த இடத்துல ஜென்ரலாக சோர்ஸ் இங்கே தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஆனால் இந்த தடவை இப்போ இங்கே இருக்க போகிறதில்ல, மாறா எங்கே இருக்க போகுது? கொஞ்சம் மேலே தூக்கி வச்சிடறான். இப்போ சோர்ஸ் என்ன ஆகிடுது? ஷிஃப்ட் ஆகிடுச்சு. சோர்ஸ் வந்து கொஞ்சம் மேலே போயிடுச்சுன்னு எடுத்துக்கோங்க. ரொம்ப அதாவது கொஞ்சம் டீவியேஷன் இருக்குது. அது இருந்த முன்னாடி உள்ள இடத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு. புரியுதா இல்லையா? அதுதான் கொஸ்டினில் காமிச்சிருக்கான். தெரியுதா? கரெக்டாக ஜென்ரலாக இங்கே இருக்கும். கரெக்டாக நான் சொல்கிறது இந்த இடத்துல இருக்கும். அதுக்கு பதில் என்னது? கொஞ்சம் மேலே போயிடுச்சு. கொஸ்டினில் இப்போ என்ன கேட்பான்னா, ரைட் த கண்டிஷன் ஃபார் கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். இப்போ ஜென்ரலாக ப்ரீவியஸ் கேஸில் வாட் வாஸ் த கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்? நடுவில் இருக்கும்போது, அதாவது சோர்ஸ் வந்து நடுவில் இருக்கும்போது S1க்கும் S2க்கும் நம்மளுக்கு வாட் இஸ் த கண்டிஷன் ஃபார் del x? ப்ளஸ் ஆர் மைனஸ் n lambda. அண்ட் டிஸ்ட்ரக்டிவ்க்கு 2n minus 1 lambda/2. பட் ஆனால் இப்போ என்ன கேட்குறான்? கண்டிஷன் ஃபார் கன்ஸ்ட்ரக்டிவ், பட் திஸ் டைம் இட் ஷுட் பி ஷிஃப்ட் ஆகிடுச்சு. ஸோ இங்கேருந்து லைட் ரே வரப்போகுது, இங்கேருந்து வரப்போகுது. கரெக்டாக இல்லையா? ஸோ தேர் இஸ் அ ஷிஃப்ட்டு. இதில் S1 எது அதிகமாக இருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த டயக்ராம்லேருந்து ஃப்ரம் டயக்ராம் வாட் யூ கேன் சே? இது மாதிரி ப்ராப்ளம்ஸை எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்றதை பாருங்கள். ஃப்ரம் டயக்ராம் S2 SS, அதாவது S2S இஸ் கிரேட்டர் தென் S1S. கரெக்டாக? இப்போ கவனிங்க, போன கேஸில் இது வாஸ் த கண்டிஷன், ரெண்டுமே ஈக்குவல். இங்கே உள்ள இதுவும் இங்கே இந்த லென்த்தும் ஈக்குவல். பட் ஆனால் இதில் யார் டாமினேட் பண்ணுறா? இந்த இடத்துல S2S இஸ் கிரேட்டர் தென் S1S. இப்போ நம்ம நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னென்னா, ஸ்க்ரீனில் போய் மீட் ஆகுதா? வாட் இஸ் த கண்டிஷன் ஃபார் கன்ஸ்ட்ரக்டிவ்னு கேட்குறான். அவன் ஆல்ரெடி கொஸ்டின்ல என்ன கொடுத்துட்டான்? இந்த டிஃப்ரென்ஸ் இன் லென்த்தையும் கொடுத்துட்டானா? டிஃப்ரென்ஸ் இன் லென்த்தையும் கொடுத்துட்டான். இந்த கேஸில் பாத் டிஃப்ரென்ஸ், நெட் பாத் டிஃப்ரென்ஸ் என்னவாக இருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். நெட் பாத் டிஃப்ரென்ஸ் என்னவாக இருக்கும்? கவனிங்க, என்னவாக இருக்குன்னு பாருங்கள்.
சரிப்பா கவனிங்க. net path difference. net path difference என்னவா இருக்கும் அப்படின்னா, நல்லா கவனிங்க, 2 path difference இந்த கேஸில் வரும். ஒன்று வந்து என்னென்னா, ஒன்று வந்து நம்மளோட யூஷுவல் கேஸு எது, இப்போ நெட்டுனா டோட்டல் கரெக்டாக சொல்லணும். இப்போ வேவ் என்னது, இந்த டிஸ்டன்ஸ் ஒரு வேவ் ட்ராவல் பண்ணுதா, நான் என்ன பண்ண போகிறேன்னா, நெட் பாத் டிஃப்ரென்ஸுன்றது என்னது, எஸ்லேருந்து S2 S1 ப்ளஸ் S1 to P, இது ஒரு டிஸ்டன்ஸா, இன்னொரு டிஸ்டன்ஸ் என்னது, நானே எழுதிடுறேன், வெயிட் பண்ணுங்க. பாத் ட்ராவல்டு பை wave 1, path traveled by wave 1 என்ன வரும், what is the path traveled, S1 plus S1P. what is the path traveled by wave 2 through slit 2, ரெண்டாவது வேவ் எவ்வளோ பாத் ட்ராவல் பண்ணுது, நம்மளுக்கு எஸ்லேருந்து S2 அப்புறம் என்னது, அண்ட் ஆல்சோ S2லேருந்து P. இப்போ கவனிங்க, இதை நான் எப்படி பண்ணுறேன்றது. இப்போ நெட் பாத் டிஃப்ரென்ஸ் நீங்களே சொல்லுங்கப்பா, எது அதிகம், லைட் வேவ் 1 அதிகமாக ட்ராவல் பண்ணுதா, வேவ் 2 அதிகமாக ட்ராவல் பண்ணுதா. ஸோ இது மாதிரி ப்ராப்ளம்ஸில் என்ன பண்ணணும்னா, நம்மளுக்கு SS2 மைனஸ் பண்ணணும். ஓகே, இது வந்து வேவ் 2ஓடது, இது வேவ் 1ஓடது. சப்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன வரும், SS2 என்ன வரும், அதாவது SS2 மைனஸ் SS1, அதுக்கப்புறம் என்னது, கரெக்டாக இல்லையா, நான் என்ன பண்ணியிருக்கேன்னு தெரியுதா, இந்த பாத்து இருக்குது பாருங்கள், இந்த வேவ் 1 ட்ராவல் பண்ண பாத்து இப்படி வந்து இப்படி போச்சுல, இந்த பாத்தும் இப்படி வந்து இப்படி போச்சுல, ரெண்டு பாத்தையும் நான் என்ன பண்ணுறேன், சப்ராக்ட் பண்ணேன். அப்போ தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், நெட் பாத் டிஃப்ரென்ஸ் ΔX கிடைக்கும், கரெக்டான பாத் டிஃப்ரென்ஸ் அப்போ தான் கிடைக்கும். ஸோ இப்போ என்னென்னா, இதோட வேல்யூ என்ன கொடுத்துட்டான் கொஸ்டினில், λ/4. இதோடது என்ன தெரியும், ஆல்ரெடி நம்மளுக்கு இதோட பாத் டிஃப்ரென்ஸ் என்ன தெரியும், we know this as what, d sin theta, கரெக்டாக இல்லையா. இதுதான்ப்பா நம்மளோட யூஸ்வலான பாத்து, இதுதான் நம்மளோட ஸ்டாண்டர்டான கேஸு. இப்போ இதுதான் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு, புரியுதா இல்லையா. ஸோ இப்போ நம்ம வந்து என்னது, λ/4, இதை நான் எப்படி எழுதலாம், கேபிட்டல் D by y by capital D, கரெக்டாக இல்லையா. ஓகே, ஸோ we are having this expression, இதுதான் என்னது நம்மளோட இப்போ ΔX. ஸோ ரொம்ப ஈஸி, என்னென்னா உங்களுக்கு நான் பண்ண ஸ்டெப்ஸை பண்ணலாம், இல்லைனா உங்களுக்கு பார்த்தோன்னே கூட சொல்லிடலாம், இது ரொம்ப காம்ப்ளெக்ஸ்லாம் கிடையாது. நீங்கள் பார்த்தோன்னே இதை சொல்ல முடியும், எது பெரிய தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கோம், எது சின்ன தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கணும். இதுதான் ரொம்ப அதிக தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து λ/4, இன்னொன்று வந்து என்னது d sin θ. டைரெக்டாக நான் போட போகிறேன் சார், எனக்கு பார்த்தோன்னே தெரியுது, எனக்கு அவ்வளோ தூரம் என்னால் அப்சர்வ் பண்ண முடியுது அப்படின்னா, ரெண்டுத்தையும் இது ஜென்ரலாக இருக்கிறது, அதோட இது எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிருக்குன்றதை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ ΔXன்றது இங்கே என்னது, λ/4, புரியுதா இல்லையா. இப்போ இதுதான் நெட் பாத் டிஃப்ரென்ஸ். ஆஸ் யூஷுவல் நம்மளோட இதை ரீப்ளேஸ் பண்ணணும், y by capital D. வாட் இஸ் கன்ஸ்ட்ரக்டிவ்க்கான கண்டிஷன் என்னது, ஃபார் கன்ஸ்ட்ரக்டிவ் நான் என்ன பண்ணணும், ஃபார் கன்ஸ்ட்ரக்டிவ் ΔXோட வேல்யூ நான் என்ன எடுத்துக்கணும், ப்ளஸ் ஆர் மைனஸ் n lambda, சிம்பிள் as that. ஓகே, அதை போட்டுக்கோங்க. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், யூ வில் கெட் த y வேல்யூ. ஸோ எனிவே இதுதான் கண்டிஷன் ஃபார் கன்ஸ்ட்ரக்டிவ். ஆல்ரெடி ΔX கண்டுபிடிச்சிருக்கோம்ல,
அவ்வளோதான். ஸோ இதை அந்த சைடு கொண்டு போங்க. இதுதான் நம்மளோட ஃபார்முலா. ஒய்யோட வேல்யூவோட நம்ம சொல்லிட்டோம். புரியுதா? ஸோ நான் எங்கே ஸ்டார்ட் பண்ணேன்? ஸோ இதோட டிஸ்டன்ஸ் கம்மி கம்பேர்ட் டு திஸ் ஒன். ஸோ இதிலேருந்து அதை மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? λ/4 ப்ளஸ் d sin θ வரும், விச் இஸ் ஸ்டாண்டர்ட் ஒன். இதுதான் எக்ஸ்ட்ரா ஆட் ஆனது. ஸோ அதை போட்டுட்டு நம்ம எதுலையுமே சேஞ்சஸ் கிடையாது. இப்போ கண்டிஷன் ஃபார் கன்ஸ்ட்ரக்டிவ்ன்றது நம்ம கான்ஸ்டண்ட்டாக என்ன தெரியும்? ΔX = ± n λ. அதை மட்டும் போட்டுட்டு ஒய்யை எடுத்து எழுதிடுறோம். அதான் நம்மளோட ஆன்சர். ஓகே, நோ பிக் காம்ப்ளிகேஷன் இயர். ரைட்டா? சரிப்பா, இதே டிஸ்ட்ரக்டிவ் கேட்டிருந்தானா என்ன பண்ணியிருப்பீங்க? டிஸ்ட்ரக்டிவ் கேட்டிருந்தானா என்ன பண்ணியிருக்கணும்? ΔX = ± 2n - 1 λ/2 போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். புரியுதா? ஓகே, குட். ஸோ ஐ திங்க் வி டிட் ப்ராப்ளம்ஸ் ஆன் YDSC. ஓகே, வெரி குட் ப்ராப்ளம்ஸ். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இதுவும் வந்து லாஸ்ட் டாபிக் இன் YDSC. ஓகே, வெரி இன்ட்ரெஸ்டிங். லைவ்ல இருக்கவங்களாம் ஒரு லைக் கொடுங்க. இட்ஸ் அப்புறம் கமெண்ட் எழுதுங்க, சாட்டில் போடுங்க. ஓகே, ஐ வில் டிஸ்கஸ் வித் யூ. சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது வரைக்கும் YDSCயை மிடில் சோர்ஸை வச்சு பார்த்தோம், டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். எஸ், கரெக்ட். ஸோ அதுக்கப்புறம் ஸ்லிட்டில் இருந்து கொஞ்சம் தள்ளி விலகி வச்சு பார்த்தோம். அப்புறம் இன்ட்ரோடக்டரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸ்லிட் இருக்குல்ல, S1 and S2, அதில் ஒரு திக் பிளேட் ஆஃப் வாட், ஒரு திக் பிளேட் ஆஃப் கிளாஸ் வைக்க போகிறான். இப்போ இந்த கிளாஸ் வைக்கிறனால பேட்டர்னே ஷிஃப்ட் ஆக போகுதுன்னு சொல்கிறான். முன்னாடி நம்மளுக்கு பேட்டர்ன் வந்துச்சுல, அதே மாதிரி பேட்டர்ன் தான். பட் ஆனால் பேட்டர்ன் வந்து முன்ன பின்ன மேலே கீழே நகரும்னு சொல்கிறான். அது எப்படி சார் நகரும் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, சரி, நல்லா கவனிங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன் பாருங்கள். அதுக்கு முன்னாடி 1 minute. கவனிங்க. ஸோ இப்போ இங்கே S1 S2ன்னு போட்டிருக்கான கொஸ்டினில் S1 S2 S1 S2. இப்போ S1 S2 இங்கே என்னது கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம். இட்ஸ் நத்திங் பட் த ஸ்லிட், நம்மளோட ஸ்லிட்லேருந்து வரக்கூடிய லைட் ரேஸ். ஓகே, நான் ஸ்லிட்டு வந்து ஆஸ் யூஷுவல் நம்மளோட ஸ்டாண்டர்ட் ப்ராப்ளம் இன்னும் நமக்கு தெரியும், அதே தான். கவனிங்க, ஸ்டாண்டர்ட் ப்ராப்ளம் சோர்ஸ் எங்கே இருக்கும்? நடுவில் இருக்கும். ஓகே, இங்கே மிடில் பாயிண்ட்டை யூ கால் இட் அஸ் ஆரிஜின். இந்த இடம் M. ஓகே, ஸ்க்ரீனில் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும். பட் ஆனால் இந்த தடவை என்னென்னா, இந்த போகக்கூடிய இந்த பாத்தில் நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு திக்கான ஒரு கிளாஸ் பிளேட்டை வைக்கிறேன். எவ்வளோ திக்னஸ் அப்படின்னா, T is the thickness of the glass plate. ஓகே, T is the thickness of the glass plate. ஸோ ஸ்க்ரீனில் போய் மீட் ஆகுது பாயிண்ட் P. ஓகே, ஸ்க்ரீனில் போய் மீட் ஆகுது அட் பாயிண்ட் P. ஓகே, ஸோ கவனிங்க, இப்போ ஸ்லிட்டு S1 and S2ல இருந்து நார்மலாக வருது. ஓகே, லைட் ரேஸ் எந்த நடுவில் எந்த பிளேட்டுமே வைக்கல. அப்போ என்ன ஆகும்? நடுவில் வந்து நம்மளுக்கு பிரைட்டு, சென்ட்ரல் பிரைட்டு, டார்க்கு, பிரைட்டுன்னு எப்பயும் போல். திஸ் இஸ் ஸ்டாண்டர்ட் கேஸ். ஸ்டாண்டர்டாக நம்ம படித்த கேஸ் இது தான், ஸ்டாண்டர்டாக நம்ம படித்தது. இப்போ என்ன பண்ணுறான் பாருங்கள், ஸ்லிட்டு 1 வருதுல, ஸ்லிட் 1 வரக்கூடிய பாத்தில் என்ன பண்ணியிருக்கான், ஒரு கிளாஸ் பிளேட் வச்சுருக்கான். தெரியுதா இல்லையா? ஸ்லிட்டு 1 வரக்கூடிய இடத்துல ஒரு கிளாஸ் பிளேட் வச்சுருக்கான். இந்த கிளாஸ் பிளேட் வைக்கிறனால என்ன விஷயம் அப்படின்னா,
நம்மளுக்கு இந்த பேட்டர்ன் என்ன ஆகுது அப்படியே மேலே பார்த்து ஷிஃப்ட் ஆகுது தெரியுதா? யூ ஆர் ஏபிள் டு அப்சர்வ் தட். இந்த பேட்டர்ன் என்ன இருக்குன்னு பாருங்கள், அப்படியே மேலே பார்த்து ஷிஃப்ட் ஆகிருக்கா? ஒரு கிளாஸ் பிளேட் வந்து நான் S1 சைடு வச்சேன். நான் கிளாஸ் பிளேட்டு எந்த பக்கம் வைக்கிறேனோ அந்த சைடு என்ன ஆகுது, ஒரு ஷிஃப்ட் நடக்குது. கீழே பாருங்கள், ஒரு கிளாஸ் பிளேட் வைக்கிறேன், S2 போகிற பாத்தில் வச்சுருக்கேன், அப்போது கீழே பார்த்து ஷிஃப்ட் ஆகுது. ஸோ மேலே கிளாஸ் பிளேட் வச்சா மேலே பார்த்து ஷிஃப்ட் ஆகும், கீழே கிளாஸ் பிளேட் வச்சா கீழே பார்த்து ஷிஃப்ட் ஆகும். இவ்வளோ தான் விஷயம், ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகே, அது எவ்வளோ ஷிஃப்ட்டுன்றதை நம்ம கேல்குலேட் பண்ணலாம். ஓகே, பட் ஆனால் ஷிஃப்ட் ஆகுன்றதை நீங்கள் எடுத்துக்கணும். ஒரு பேட்டர்ன் மட்டும் ஷிஃப்ட் ஆகாது, என்டையர் ஃப்ரிஞ்ச் பேட்டர்ன் இருக்குல்ல, எல்லாத்தையும் சேர்த்து தான் என்டையர் டோட்டல் இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்னே அப்படியே லெஃப்ட் பார்த்து மூவ் ஆகும், இல்லை ரைட்டு பார்த்து மூவ் ஆகும். பேஸ்ட் ஆன் த விச் சைடு ஐ ஹவ் ஆடட் த கிளாஸ் பிளேட். மேலே பார்த்து ஆட் பண்ணால் மேலே ஷிஃப்ட் நடக்கும், கீழே ஆட் பண்ணால் கீழே பார்த்து ஷிஃப்ட் நடக்கும். எவ்வளோ தூரம் ஷிஃப்ட் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் த அமௌண்ட் μ-1 t கேபிட்டல் D by small d. மியூன்றது என்னது, திக்னஸ் ஆஃப் த கிளாஸ் பிளேட், சாரி refractive index of the glass plate. Glass plate க்கு ஒரு refractive index இருக்கும்ல, அதோட வேல்யூ. ஓகே, refractive index of the glass plate. சரி, இப்போ ஃபார்முலா வந்து ஸோ கவனிங்க. ஸோ இந்த இடத்துல நான் கிளாஸ் பிளேட் வச்சேன்ல, அந்த சைடு பேட்டர்ன் ஷிஃப்ட் ஆகிருக்கு. இப்போ நான் என்ன பண்ணணும்னா, இது வரைக்கும் நான் படித்த எல்லா கான்செப்ட்ஸுமே அப்படியே தான் இருக்க போகுது. நான் என்ன படித்தேன், del x is equal to plus or minus n lambda, சேஞ்சஸ் கிடையாது. அதே மாதிரி ஃபையோட வேல்யூ del x is equal to d sin theta, அதெல்லாம் கண்டிஷன் ஃபார் கன்ஸ்ட்ரக்டிவ் அண்ட் டிஸ்ட்ரக்டிவ்ல சேஞ்சஸ் இல்லை, பட் பேட்டர்ன் மட்டும் ஷிஃப்ட் ஆகும். அதுதான் நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறான் பாருங்கள், ஃப்ரிஞ்ச் வித்தில் சேஞ்சஸ் இருக்காது. கிளாஸ் பிளேட் வச்சாலும் சரி, இந்த கேஸ்லேயும் ஃப்ரிஞ்ச் வித் என்னது, பீட்டா தான். சில டைம் நீங்கள் W யூஸ் பண்ணலாம், சில டைம் பீட்டான்னு யூஸ் பண்ணலாம். ஓகே, நத்திங் ராங் இன் தட், போத் ஆர் சேம். ஸோ இங்கே இருக்கிறது ஃப்ரிஞ்ச் பேட்டர்ன் வித் W அப்படின்னா இங்கேயும் W தான். இந்த கேஸ்லேயும் ஃப்ரிஞ்ச் பேட்டர்னோட வித் என்னது, ஃப்ரிஞ்ச் வித்தோட சைஸ் வந்து W தான், அதில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. என்ன ஆகும், பேட்டர்ன் மேலே அப்படியே ஷிஃப்ட் ஆகிடும் இந்த டைரக்ஷன், இந்த பிளேஸ் வேர் த ஸ்லிட் இஸ் பீன் கெப்ட். ஸோ என்ன சொல்கிறான் பாருங்கள், a shift is independent of n. nன்றது ஃபஸ்ட் ஆர்டர் ஃப்ரிஞ்சா செகண்ட் ஆர்டர் ஃப்ரிஞ்சான்றது. ஓகே, இப்போ இதான ஷிஃப்டோட ஃபார்முலா. வாட் இஸ் த ஷிஃப்டோட ஃபார்முலா? இதான் ஷிஃப்டோட ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் என்னோட டிபெண்டன்ஸ் இருக்கா, இது எப்படி டிரைவ் ஆச்சுன்றது செகண்டரி கேஸு. ஜஸ்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு இது எதெல்லாம் டிபெண்ட் பண்ணுதுன்னு பார்க்கணும். மேலே பார்த்து ஷிஃப்டாக கீழே பார்த்து ஷிஃப்டானு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து mu is the refractive index of the glass, t is the thickness of the glass, capital D is the distance between slit and the screen, small d is the distance between the slit. பட் ஷிஃப்ட் வந்து இவ்வளோ விஷயத்தை டிபெண்ட் பண்ணுது, ஆனால் ஒரு ரெண்டு விஷயத்தை டிபெண்ட் பண்ணல. ஒன்று லேம்டா, நீங்கள் எந்த வேவ் லென்த் யூஸ் பண்ணாலும் ஷிஃப்ட்டு ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் ரெட் லைட் யூஸ் பண்ணுறேன், கிளாஸ் பிளேட்டை ஒரு பக்கம் வைக்கிறேன், திக் கிளாஸ் பிளேட்டை அப்படின்னா அப்பையும் வந்து ஷிஃப்டோட வேல்யூ சேம் தான். என்டையர் பேட்டர்ன் ஷிஃப்ட் பை சேம் அமௌண்ட். அதுக்கப்புறம் அது என்ன டிபெண்ட் பண்ணி இல்லை, என்னன்றது ஃபஸ்ட் ஆர்டரா செகண்ட் ஆர்டர் பிரைட்டா தேர்ட் ஆர்டர் பிரைட்டா ஃபோர்த் ஆர்டர் பிரைட்டா இல்லை ஃபஸ்ட் மினிமமா செகண்ட் மினிமம், எதையும் டிபெண்ட் பண்ணல. ஸோ ஷிஃப்ட் வந்து ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் எவ்வளோ ஷிஃப்ட் ஆகுதோ அதே அமௌண்ட் என்ன ஆகும், ஃபஸ்ட்டு மினிமமும் ஷிஃப்ட் ஆகும். ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங் இஸ் என்டையர் பேட்டர்ன் வில் பி கோயிங் டு பி ஷிஃப்டட் பை த சேம் சைட் வேர் த கிளாஸ் பிளேட் இஸ் பீன் கெப்ட். ஸோ இதுக்கான டெரிவேஷன் போகலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, இது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? இதுதான் ஷிஃப்ட்டோட ஃபார்முலா. இந்த ஷிஃப்ட்டில் என்ன இல்லை, லேம்டா இல்லை. இது எப்படி வந்துச்சு சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு பாருங்கள், நீங்கள் எதை தெரிஞ்சுக்கணுன்னா, ஒரு லைட் ரே வந்து எங்கிட்ட ரெண்டு லைட் ரே இருக்குது. இது ஒரு லைட் ரே அண்ட் திஸ் இஸ் ஒன் லைட் ரே. இந்த லைட் ரே வந்து ஏர் மீடியமில் இருக்குன்னு எடுத்துக்கோங்க. இந்த லைட் ரே எதில் இருக்குது, ஒரு கிளாஸ் பிளேட் வழியாக ட்ராவல் பண்ணுது. திஸ் இஸ் கிளாஸ் பிளேட் அண்ட் திஸ் இஸ் இன் ஏர் மீடியம். ஸோ இந்த லைட் ரே என்ன ஆகுதுன்னா எக்ஸ் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுது. பட் இந்த லைட் ரேயும் எக்ஸ் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுது, பட் கூட என்ன எக்ஸ்ட்ரா டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுது, del x எக்ஸ்ட்ரா டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுது. ஸோ செகண்ட் லைட் ரே வந்து நடுவில் எந்த கிளாஸ் பிளேட்டும் இல்லை, கரெக்டாக இல்லையா? இந்த ரெண்டாவது லைட் ரேக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை, அப்படி நேராக போயிடுது.
பட் ரெண்டாவது கிளாஸ் ஃபஸ்ட்டு கிளாஸ் பிளேட் வந்து the first ray is going to pass through glass plate. அதனால என்ன ஆகும்னா x distance மட்டும் travel பண்ணாமல் x ஓட சேர்த்து x plus del x கூட ஒரு del x distance travel பண்ணும் அப்படின்னு சொல்கிறான். ஓகே, ஸோ the ray 1 traveled extra distance by del x then the ray 2. ray 2-வை தாண்டி ஒரு del x distance எக்ஸ்ட்ரா ட்ராவல் பண்ணுது. அந்த del x டிஸ்டன்ஸோட வேல்யூ தான் என்னது, mu minus 1 into t. இங்கே கிளாஸ் பிளேட் வச்சுருக்கான்ல, அவுட் சைடில் என்னது, ஏர் மீடியம். ஓகே, அந்த கேஸுக்கு திஸ் இஸ் த பாத் டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த லைட் ரேக்கும் ஃபஸ்ட்டு லைட் ரேக்கும் செகண்ட் லைட் ரேக்கும் இந்த பக்கம் வந்துச்சுல, வாட் இஸ் அ பாத் டிஃப்ரென்ஸ் இங்கே போட்டிருக்கான் பாருங்கள், del x. ரெண்டு லைட் ரேக்கும் இருக்கக்கூடிய பாத் டிஃப்ரென்ஸ். எனி டவுட் ஸோ ஃபார்? புரியுதா? மேலே கீழேயும் சேம் பாத் டிஃப்ரென்ஸ். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு திங் யூ நீட் டு நோ. இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறான்னு பாருங்கள், டெரிவேஷன் ஃபார் ஷிஃப்ட்டு. இந்த ஷிஃப்ட்டோட ஃபார்முலாவை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்கள். தட் இஸ் mu minus 1 t. இப்போ இது எதுக்கு போட்டிருக்கேன்னா, ரெண்டு பக்கம் ஏர் மீடியம் பதில் வேறு ஏதாவது மீடியம் இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா போடணும். ஷிஃப்ட் ப்ரொடியூஸ்ட், இந்த மீடியம்க்கு என்ன வரும், shift will be equal to mu minus 1 t capital D by small d. புரியுதா இல்லையா? சரி, இப்போ கவனிங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, கவனிங்க, இந்த லைட் ரேயும் இந்த லைட் ரேயும் எடுத்துக்கோங்க. எது எக்ஸ்ட்ரா டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுது, இப்போ இது எக்ஸ்ட்ரா டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுது, இது x1 டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணுங்கள். நெட் பாத் டிஃப்ரென்ஸ் என்ன வரும், நெட் பாத் டிஃப்ரென்ஸ் will be equal to d sin theta minus what, அந்த mu minus 1 into t. ஸோ இது வந்து ஒரு பாத் டிஃப்ரென்ஸ். இந்த ரே 2, இந்த ரே 1ல் எவ்வளோ டிஸ்டன்ஸ், மைனஸ் mu minus 1 into t. ஓகே, ஸோ இப்போ என்ன பாயிண்ட்னா, ஃபைனலாக அதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன். del x2 minus del x1 இல்லை வாட், mu d by capital D, நம்மளோட யூஸ்வலான ஒன்று. அதுக்கப்புறம் கிளாஸ் பிளேட் ப்ரொடியூஸ் பண்ணுறது என்னது, mu minus 1 into t. ஸோ எல்லாத்தையும் போட்டு கண்டிஷன் ஃபார் அப்பர் சைடு மட்டும் எடுத்துக்கிறான், மேக்ஸிமம்கான கண்டிஷன் கன்ஸ்ட்ரக்டிவ். ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்னு வரும், பட் இங்கே ஜஸ்ட்டு ப்ளஸ் மட்டும் போட்டுக்கலாம். ஸோ எல்லா டேர்ம்ஸையும் அந்த சைடு கொண்டு போகிறோம், ஒய்யோட வேலையை கிடைக்குது. இதுலேருந்து எண்ட் ஆஃப் த டே நீங்கள் என்னென்னா, இப்போ ரொம்பலாம் இது வந்து எப்படி டெரிவேஷன் வந்துச்சுன்றது நீங்களாம் ஸ்க்ரீனை பாஸ் பண்ணிட்டு கூட திங்க் பண்ணுங்கள், யூ வில் கெட் த ஐடியா. இப்போ ஷிஃப்ட் வந்து எவ்வளோ தூரம் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு, mu minus 1 into t capital D by small d. ஸோ இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஷிஃப்ட் நடக்குது. The following 3 points are important. ஸோ 3 பாயிண்ட் நீங்கள் வந்து டெஃபினட்டாக ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று வந்து என்னென்னா, இது வந்து இண்டிபெண்ட் ஆஃப் லேம்டா n வேல்யூ. என்னன்றது ஆர்டரை ரெப்ரசன்ட் பண்ணுறது இல்லையா. ஸோ எந்த பிரைட்டு எந்த டார்க்காக இருந்தாலும் சரி, 100th பிரைட் 100th டார்க்காக இருந்தாலும் அதுவும் ஷிஃப்ட் ஆகும் இந்த சேம் சைட். ஸோ ஷிஃப்ட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் n, தட் இஸ் ஆர்டர் ஆஃப் ஃப்ரிஞ்ச். ஸோ ஷிஃப்ட் ஆஃப் 0 ஆர்டர் மேக்ஸிமம் இஸ் ஈக்குவல் டு ஷிஃப்ட் ஆஃப் 7th ஆர்டர் 5th ஆர்டர் 9th ஆர்டர். எதுக்குனாலும் ஷிஃப்ட் வந்து என்னவாக இருக்கும், சேமாக தான் இருக்கும் அப்படின்றது தான் பாயிண்ட். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், ஷிஃப்ட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் லேம்டா. ஸோ லேம்டாவை டிபெண்ட் பண்ணி இல்லை. அப்போது ஒயிட் லைட்டை நான் அனுப்புனேன் அப்படின்னா விப்ஜிஆர் இருக்கும். விப்ஜிஆர் இருக்கக்கூடிய எல்லா கலர்ஸும் ஷிஃப்ட் ஃபார் ரெட் கலர் ஃப்ரிஞ்ச் வில் பி ஈக்குவல் டு ஷிஃப்ட் டு த வயலட் கலர் ஃப்ரிஞ்ச். அதுக்கப்புறம் நல்லா கவனிங்க, இந்த ஃப்ரிஞ்சு எவ்வளோ தூரம் ஷிஃப்ட் ஆனதுன்றதை கண்டுபிடிச்சிட்டோம். எவ்வளோ ஷிஃப்ட் ஆச்சு, இவ்வளோ அமௌண்ட் ஷிஃப்ட் ஆச்சு. ஆனால் இதை வந்து நான் எது டைம்ஸ் எழுதுவேன்னா, நம்பர் ஆஃப் ஃப்ரிஞ்சஸ் ஷிஃப்டட் இன்டு வித் ஆஃப் த ஒன் ஃப்ரிஞ்ச். இதுபடி நீங்கள் என்ன சொல்ல முடியும்னா, டோட்டல் ஷிஃப்ட் டிவைடட் பை வித் ஆஃப் ஒன் ஃப்ரிஞ்ச் யூ கேன் கெட் ஷிஃப்ட் ஆஃப் டோட்டல் ஷிஃப்ட் டிவைடட் பை வித் ஆஃப் ஒன் ஃப்ரிஞ்ச் போட்டிங்கன்னா நம்பர் ஆஃப் எத்தனை அமௌண்ட் ஆஃப் ஃப்ரிஞ்சஸ் நகரும். ஒரு பாயிண்ட் இஸ் வெரி கிளியர், என்டையர் பேட்டர்ன் கோயிங் டு ஷிஃப்ட், என்டையர் பேட்டர்ன் கோயிங் டு ஷிஃப்ட்.
பட் அந்த ஷிஃப்ட்டில் எத்தனை பேட்டர்ன் அடங்கும் அப்படின்றது கேட்குறான். அதாவது இஃப் திஸ் இஸ் த டோட்டல் வித் ஆஃப் த ஸ்லிட் ஷிஃப்ட்டுன்னு வைங்க. டோட்டல் ஷிஃப்ட் வந்து இதுதான். ஓகே, இதுக்குள்ளே எத்தனை ஃப்ரிஞ்ச் வித்து கேன் பி, இதில் எத்தனை டபிள்யூ கேன் பி ஆக்குபைடு அப்படின்றது தான் கேட்குறான். ஓகே, இதில் ஒரு டபிள்யூ. ஸோ நம்பர் ஆஃப் ஃப்ரிஞ்சஸ் டோட்டலாக எத்தனை எல்லா ஃப்ரிஞ்சும் ஷிஃப்ட் ஆகுது, அதில் எத்தனை கவுண்ட்டுக்கு அந்த வித்து இருக்குதுன்னு கேட்குறான் ஷிஃப்ட்டு. ஸோ நம்பர் ஆஃப் ஃப்ரிஞ்சஸ் ஷிஃப்டட் இஸ் ஈக்குவல் டு ஷிஃப்ட் பை ஃப்ரிஞ்ச் வித். ஸோ டோட்டலாக 6 அமௌண்ட் ஆஃப் ஃப்ரிஞ்சு, இதில் இந்த டயக்ராமை பொறுத்த வரைக்கும் 6 அமௌண்ட் ஆஃப் ஃப்ரிஞ்சஸ் வந்து ஷிஃப்ட் ஆன மாதிரி நம்மளுக்கு தெரியுது. ஓகே, சரிப்பா. இப்போ இந்த ப்ராப்ளம் பாருங்கள். I'll give you 2 minutes டைம், ஒர்க் அவுட் பண்ணி சொல்லுங்கள். இப்போ கவனிங்க, in YDSC find the thickness of the glass slab. So in YDSC experiment, thickness of the glass slab mu is equal to 1.5
which should be placed in the front of the upper slit S1. So upper slitல என்ன பண்றான், நம்மளுக்கு S1 slit பக்கத்தில் ஒரு thick glass plate வைக்கிறான். So that the central maximum now lies at a point where the fifth bright fringe is present. So முன்னாடி central bright fringe எவ்வளோ தூரம் ஷிஃப்ட் ஆகிடுச்சு, ஃபிஃப்த் bright fringe இடத்துக்கு நகர்ந்துருச்சு. ஓகே, நம்ம S1 slit போட்ட இடத்துல தானே நகர்ந்துருக்கோம். Fifth bright fringe was lying earlier before inserting the slab. Wavelength of light used is 500 nanometer, 5000 nano Armstrong. ஸோ எப்படி இந்த கொஷினை ஒர்க் அவுட் பண்ணுறது? ஸோ நம்ம கொஷினில் ஷிஃப்ட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்கான், ஷிஃப்ட் வந்து திஸ் வில் பி த ஷிஃப்ட் தட் வில் பி ப்ரொடியூஸ், நம்மளுக்கு தெரியும். இதை வந்து நம்ம எதோட ஈக்குவேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிஞ்ச் வித் 5 டைம்ஸ், அதாவது சென்ட்ரல் மேக்ஸிமம்க்கும் ஃபிஃப்த் பிரைட்டுக்கும் எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் இருக்கும். சென்ட்ரல் முன்னாடி என்ன இருந்துச்சு நம்ம பேட்டர்னில், இந்த இடத்துல சென்ட்ரல் இருந்துச்சுன்னு வைங்க, சென்ட்ரல் பிரைட் இருந்துச்சு, சிபி சென்ட்ரல் பிரைட் இருந்துச்சு. இப்போ அது எங்கே ஷிஃப்ட் ஆகிடுச்சு, முன்னாடி ஃபிஃப்த் பிரைட் இங்கே இருந்துச்சுப்பா, ஃபிஃப்த் பி. இப்போ என்னென்னா நீங்கள் கிளாஸ் பிளேட் போட்டதுக்கப்புறம் என்னாச்சு, அந்த ஃபிஃப்த் பிரைட் இருந்த இடத்துக்கு இப்போ என்ன வந்துடுச்சு, சென்ட்ரல் பிரைட் வந்துடுச்சு. புரியுதா இல்லையா? இங்கேருந்து ஷிஃப்ட் வந்து அந்த இடத்துக்கு போயிடுச்சு. இதுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் என்னது, 5W. எவ்வளோ தூரம் ஷிஃப்ட் நடந்திருக்கு, ஷிஃப்ட் இஸ் ஈக்குவல் டு 5 times the width of fringe width, 5 times the fringe width. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுறான், லேம்டாலாம் கேன்சல் பண்ணிது, இதுலேருந்து அவன் T அவனால் கண்டுபிடிக்க முடியுது. திஸ் இஸ் த திக்னஸ் ஆஃப் த ஸ்லாப், கிளாஸ் ஸ்லாப். ஓகே ரைட். இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். Interference fringes are produced by double slit experiment arrangement, and the piece of plain parallel glass of refractive index 1.5 is interposed in one of the interfering beam. If the fringes are displaced through 30 fringes width for light of wavelength this one, find the thickness of the plate. So now once again படிக்கிறேன் கவனிங்க. Interference fringes are produced by what? Double slit experiment, and a piece of parallel glass plate of thickness 1.5 is inserted in one of the beam. If the fringes are displaced through 30 fringe width. ஸோ எவ்வளோ தூரம் டிஸ்பிளேஸ்மெண்ட் நகர்ந்துருக்கு, எவ்வளோ தூரம் ஷிஃப்ட் இருக்குது, அந்த ஃப்ரிஞ்சஸ் ஆர் டிஸ்பிளேஸ்டுன்னு கொடுத்துருக்கான் பாருங்கள். அப்போனா என்ன அர்த்தம், தே ஆர் டாக்கிங் அபவுட் ஃப்ரிஞ்சு ஷிஃப்ட்டை பற்றி பேசுகிறான். எவ்வளோ தூரம் ஷிஃப்ட் ஆகிருக்கு, இந்த இடத்துல ஷிஃப்ட் இஸ் ஈக்குவல் டு 30 times the width of fringe width. கரெக்டாக இல்லையா? ஸோ ஃபைண்ட் த திக்னஸ்ன்னு கேட்குறான், லேம்டா கொடுத்துட்டான். என்ன பண்ணலாம், ஷிஃப்ட்டோட ஃபார்முலா போடுங்க, 30 times W இருக்குது, அது சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், ஆன்சர் ஈஸியாக வந்துடும். திஸ் இஸ் த ஷிஃப்ட்டு. ஃபுல் ஃபார்முலா எழுதுங்கப்பா, இவன் சொல்கிற ஃபார்முலாவை போட்டுறாதீங்க. மியூ -1 ஷிஃப்ட்டோட ஃபார்முலா என்னது, கேபிட்டல் D by small d, 30 times lambda capital D by small d. இது ஃபுல் ஃபார்முலா எழுதுங்க. அவன் டைரெக்டாக இதை போட்டான், இங்கே lambda D by D வரும். ஓகே, ஸோ கேன்சல் பண்ணுங்க, you will have the thickness of the plate. புரியுதா இல்லையா? எஸ் ரைட்பா. இது வரைக்கும் நம்ம YDSC ப்ராப்ளம்ஸ் எல்லாமே முடிச்சிட்டோம். ஓகே, இப்போ நம்ம அடுத்த இதுக்கு போகிறோம். ஓகே, டைஃப்ராக்ஷன். ஸோ டைஃப்ராக்ஷனில் முக்கியமானது என்னது நம்மளுக்கு, டைஃப்ராக்ஷனில் which is more important. ஸோ டைஃப்ராக்ஷன் படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன படிக்கலாம்னா, லாஸ்ட்டாக ஒரே ஒரு YDSCயில் லாஸ்ட்டாக இதுமாதிரி ஒரு டயக்ராம் இருக்குது. ஓகே, இதை நான் ஃபஸ்ட்டு ரஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ கவனிங்க, இது வந்து நம்மளோட இதை நீங்கள் இப்படி எடுத்துக்கலாம், ஹைஜின்ஸ் explanation
Huygens explanation for YDSC. Huygens explanation for what? YDSC. Okay. இப்போ என்ன சொல்கிறாருன்னா ஐசனு, இப்போ நம்மக்கிட்ட வந்து லைட் ரேஸ் வந்து பட்டுச்சு இல்லையா, இது சோர்ஸ்லேருந்து வரக்கூடிய லைட் ரேஸ் வந்து எதில் வந்து பட்டுச்சு, ஸ்லிட்டு மேலே வந்து பட்டுச்சு. அதாவது ஒரு வேவ் ஃப்ரண்ட் வந்துச்சு இல்லையா, வேவ் ஃப்ரண்ட் எப்படி இருக்கும், இதானே வேவ் ஃப்ரண்ட்டு. பாயிண்ட் சோர்ஸ், இது பாயிண்ட் சோர்ஸ்லேருந்து இதுதான் வேவ் ஃப்ரண்ட். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளுக்கு என்ன தெரியும் ஹைஜன்ஸ் பிரின்சிபல் படி, இதுதான் ஒரு வேவ் ஃப்ரண்ட் கரெக்டாக, இது வந்து ஒரு வேவ் ஃப்ரண்ட் எடுத்துக்கிறேன் நான். அந்த வேவ் ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டும் என்னவா ஆக்ட் ஆகும், வேவ்லெட் கரெக்டாக இல்லையா. அந்த வேவ் ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டும் will act as a wavelet. அது என்ன பண்ணும், ஒரு சோர்ஸை இட் ஆக்ட்ஸ் லைக் எ நியூ சோர்ஸ் கரெக்டாக இல்லையா. இப்போ என்னென்னா இந்த வேவ் ஃப்ரண்ட் வந்து இந்த ஸ்லிட்டு மேலே வந்து படுமா, இந்த செட்டப் மேலே பட்டதுக்கப்புறம் நல்லா கவனிங்க, ஸ்லிட்டு மேலே S1 and S2 மேலே பட்டதுக்கப்புறம் இந்த ஒரு ஸ்லிட்டுக்குள்ளே ஒரு வேவ்லெட் இருக்குன்னு எடுத்துக்கணும். நல்லா கவனிங்க, இந்த ஸ்லிட்டு S1குள்ளே வெறும் ஒரு வேவ்லெட் மட்டும் இருக்குது, இந்த S2 ஸ்லிட்டுக்குள்ளே ஒரு வேவ்லெட் இருக்குது. இன்சைட் ஸ்லிட் S1 and S2, inside slit S1 and S2, one wavelet is present. Which creates its own wavelet. என்ன பண்ணும், each wavelet is act as a new source கரெக்டாக இல்லையா, lecture 1 day 1ல சொல்லியிருந்தேன் நான். ஸோ inside slit 1 and 2 one wavelet is produced. One wavelet is present which creates its own source of waves. புரியுதா இல்லையா, ரைட். சரி கவனிங்க, அதில் இருக்க ஒரு பாயிண்ட்டை என்னவா ஆக்ட் ஆகும், இட் ஆக்ட்ஸ் as a நியூ சோர்ஸ். இது வந்து நம்மளோட என்னது, நம்மளோட ஸ்க்ரீன். ஓகே, இப்போ நம்மளுக்கு என்ன ஆச்சு, ஸ்லிட்டுக்குள்ளே ஒரு வேவ்லெட் இருக்கா, இந்த ஒரு வேவ்லெட் will create its own waves-ஆ. அதே மாதிரி S2லேருந்து வரதுல என்ன ஆகும், will create its own waves கரெக்டா. இந்த வேவ்ஸ் என்ன ஆகும், அப்படியே ஸ்டில்லாக நிற்குமா, அப்படியே மூவ் ஆகுமா, அப்படியே ரெஸ்ட்லேயே நிற்குமா, இட் வில் மூவ். புரியுதா இல்லையா, இதுலேருந்து வரக்கூடிய வேவ்ஸ் வந்து அப்படியே ரெஸ்ட்டில் மட்டுமே இருக்காது, இட் வில் ஆல்சோ மூவ். ஸோ இந்த வேவ்ஸ் வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுமா, அப்படியே ஸ்க்ரீனில் போய் ஃபால் ஆகும். இப்போ நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, இது பாருங்கள், இந்த இடத்துல வந்து சில டைம் வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் நடக்கலாம், சில டைம் என்ன நடக்கலாம், இந்த இடத்துல டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் நடக்கலாம். ஓகே, கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்ட்ரக்டிவ் நம்மளுக்கு நடக்கலாம் மாறி மாறி. ஜஸ்ட்டு நீங்கள் டேக் இட் ஆஸ் அ ஃபேக்ட். அந்த இடத்துல லைட் வேவ்ஸ் ரெண்டு மீட் ஆகுதுல்ல, இந்த இடத்துல கிராஸ் ஓவர் இருக்குது பாருங்கள், அந்த இடத்துலலாம் லைட் வேவ்ஸ் மீட் ஆகுது. இந்த மீட் ஆகிற இடத்துல ஒன்று கன்ஸ்ட்ரக்டிவ் நடக்கலாம், இல்லைன்னா என்ன நடக்கலாம், டிஸ்ட்ரக்டிவ் நடக்கலாம். இது நேராக எங்கே போய் ஃபாலோ ஆகும் அப்படின்னா, ஒரு பாயிண்ட் இந்த இது மேலே போய் ஃபாலோ ஆகும். புரியுதா இல்லையா, இங்கேயும் மீட் ஆகுதுல்ல. ஸோ இந்த இடத்துல மீட் ஆகிற ரேஸும் என்ன ஆகும், ஸ்க்ரீனில் போய் அப்படியே மீட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் யூ டேக் அ பாயிண்ட் லைக் திஸ், இந்த பாயிண்ட் எடுத்துக்கலாம். ரெண்டு இதுலேருந்து வரக்கூடிய லைட் ரேஸ் வந்து என்ன ஆகுது, மீட் ஆகுது. புரியுதா. ஸோ நம்ம எப்படி பார்க்கணுன்னா, சோர்ஸ்லேருந்து கிளம்பிச்சா அங்கே வந்து வேவ் ஃப்ரண்ட்ஸ் வில் பி ப்ரொடியூஸ், ப்ரைமரி வேவ் ஃப்ரண்ட்ஸ். அது போய் இந்த ஸ்லிட்டு மேலே S1 and S2 மேலே பட்டதுக்கப்புறம் S1 ஸ்லிட்டில் ஒரு வேவ்லெட் எடுத்துக்கணும், நிறைய வேவ்லெட் எடுத்துக்கூடாது. இது வந்து ஹைஜன்ஸ் வே ஆஃப் எக்ஸ்பிளைனிங் த YDSC. S1ல்
ஒரு வேவ்லெட், S2ல ஒரு வேவ்லெட். இது ரெண்டும் என்ன ஆகும், ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். அப்படி ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும் போது நடுவில் வந்து நிறைய இடத்துல அந்த டாட்டாக போட்டிருக்க பாருங்க, எல்லா இடத்துலையும் மீட் ஆகுது. ஸோ சில இடத்துல கன்ஸ்ட்ரக்டிவ் நடக்கலாம், சில இடத்துல டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் நடக்கலாம், சில இடத்துல பார்ஷியல் நடக்கும். எண்ட் ஆஃப் த டே இது எல்லாமே ஸ்க்ரீன் மேலே போய் மோதும். தே ஆர் வேவ்ஸ், ரைட்? ஸோ அப்படியே லெஃப்ட் டு ரைட் என்ன ஆகும், அப்படியே ஒரு வேவ்ஸ் மாதிரி போயிட்டு அப்படியே ஸ்க்ரீன் மேலே விழும்போது நம்மளுக்கு சில இடத்துல பிரைட்டு, சில இடத்துல டார்க்கு கிடைக்குது. ஸோ திஸ் இஸ் த ஃபஸ்ட் ஃபார்மோஸ்ட் திங். YDSCயில் நம்ம டைஃப்ராக்ஷனுக்கு முன்னாடி இதை தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு பாயிண்ட் ஆஃப் ஸ்லிட்டில் ஒரு வேவ்லெட் இட் கிரியேட்டிங் இட்ஸ் ஓன் வேவ்ஸ், ஸ்க்ரீனில் போய் மீட் ஆகுது. பிரைட் டார்க் கண்டிஷன் நம்மளுக்கு கிரியேட் ஆகுது. புரியுதா? யாருக்கா டவுட்ஸ்? எனிஒன் ஹேவிங் எனி டவுட்? யா, குட். ஸோ இப்போ நம்மளுக்கு வி ஆர் கிளியர். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு கவனிங்க. அதை தான் நான் இந்த இடத்துல டயக்ராமாக போட்டிருக்கேன். கவனிங்க, இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்கா, இது வந்து நம்மளோட சோர்ஸில் இருந்து 2 பாயிண்ட்டு இந்த இடத்துல கிரியேட்டிங் இட்ஸ் ஓன்ஸ். அந்த டேஷ் லைன்ஸ் எல்லாமே க்ரஸ்ட்டு ட்ரஃப்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ 2 க்ரஸ்ட்டு மீட் ஆச்சுன்னா நம்மளுக்கு என்ன கிரியேட் ஆகும்? 2 க்ரஸ்ட்டு மீட் ஆச்சுன்னா அந்த இடத்துல என்ன கிரியேட் ஆகும்? கன்ஸ்ட்ரக்டிவா டிஸ்ட்ரக்டிவா? ரெண்டு க்ரஸ்ட்டு மீட் ஆச்சுன்னா அந்த இடத்துல என்ன கிரியேட் ஆகும்? கன்ஸ்ட்ரக்டிவா டிஸ்ட்ரக்டிவா? ஸோ இது வந்து ஒரு க்ரஸ்ட், இது ஒரு க்ரஸ்ட். இது ரெண்டும் மீட் ஆச்சுன்னா என்ன ஆகும்? யூ வில் கெட் அ கன்ஸ்ட்ரக்டிவ் ஒன், பெருசாக கிடைக்கும். அதே இது ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ், இது இடத்துல க்ரஸ்ட்டு மீட் ஆகுது, தெரியுதா? இது ஒரு க்ரஸ்ட்டு, இது ஒரு க்ரஸ்ட்டு. இந்த இடத்துல இது க்ரஸ்ட்டு, இந்த இடத்துல ஒரு ட்ரஃப் வந்து மீட் ஆச்சுன்னு வைங்க, ஆட் ஆகுது. பேசிக்கலி மீட் ஆகுதுன்னா ஆட் ஆகுது அந்த இடத்துல. அந்த இடத்துல நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு டிஸ்ட்ரக்டிவ் பேட்டர்ன் கிடைக்கும். they will get cancel. ஸோ அது மாதிரி இங்கே காமிச்சிருக்கான். ஓகே, நீங்கள் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனுக்கு இந்த டயக்ராமை பாருங்கள், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, ஸ்க்ரீன்ஷாட் யூ டேக். ஸோ இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இந்த டாட் வச்ச இடம்லாமே ஆன்டினோட்னா என்ன அர்த்தம்? ரெண்டும் சூப்பர் இம்போஸ் ஆகுது, கன்ஸ்ட்ரக்டிவ் ஒன். இந்த டார்க் லைன்ஸ் இருக்குது பாருங்கள், இந்த டார்க் லைன்ஸ் எதை மீன் பண்ணுதுன்னா க்ரஸ்ட்டை. இந்த டேஷ் லைன்ஸ்லாம் எதை மீன் பண்ணுது? டேஷ் லைன்ஸ் இந்த இடத்துல நான் எழுதிடுறேன். இந்த டேஷ் லைன்ஸ் எதை மீட் பண்ணுது? ட்ரஃப் ஆஃப் த வேவ். இந்த சாலிட் லைன்ஸ் எதை மீன் பண்ணுது? க்ரஸ்ட் ஆஃப் த வேவ். புரியுதா இல்லையா? இதெல்லாம் ஸ்க்ரீனில் போய் மீட் ஆகுது. ஓகே, இதை நான் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள், இது க்ரஸ்ட்டு, இது ட்ரஃப்பு. க்ரஸ்ட்டும் ட்ரஃப்பும் மீட் ஆகும்போது டிஸ்ட்ரக்டிவ். இந்த டிஸ்ட்ரக்டிவ் அப்படியே எங்கே வந்து ஸ்க்ரீனில் மீட் ஆகுது? மினிமம் ஃபீட் ஆகுதா? அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்டிவ்லாம் அப்படியே ஸ்க்ரீனில் வந்து விழுதா? மேக்ஸிமம். இதெல்லாம் அப்படியே மினிமம், இதெல்லாம் மேக்ஸிமம். ஓகே, ஸோ தட்ஸ் ஹவ் த பேட்டர்ன் இஸ் பீன் ஃபார்ம். ஓகே, சரிப்பா. இப்போ நம்ம அதில் அடுத்து என்ன பண்ணணும்? டைஃப்ராக்ஷன் வி ஆர் கோயிங். டைஃப்ராக்ஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு 5 minutes I will take a break. ஓகே, நீங்கள் எதாவது இருந்தால் யூ கேன் கமெண்ட், ஐ வில் ஆல்சோ பி ஹியர். கரெக்டாக 5 minutes break. ஓகே.
Okay, very good. So break, I think you went to the break and came. So நீங்களும் break போயிட்டு வந்திருப்பீங்க நம்புறேன். Okay. Right, இப்போ வந்து diffraction we are going to see. Okay, diffraction of light. So நம்மளுக்கு என்ன தெரியும்? So நம்ம ஸ்டேட்மெண்ட் படி போயிடலாம் ஃபர்ஸ்ட் லைனா. See, ஃபர்ஸ்ட் நம்ம YDSCல எப்படி நடக்குது ஹைஜென்ஸை வச்சு பார்த்தோம் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் வந்து diffraction போகலாம். ஸோ லைட் ட்ராவலிங் இன் ஸ்ட்ரெயிட் லைன், பட் வென் லைட் பாசஸ், லைட் என்ன தெரியும்? we know it travels in a straight line, கரெக்டா? பட் when the light passes through a small hole, லைட் வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் போகும்னு தெரியும், பட் ஆனால் அது வந்து ஒரு ஸ்மால் ஹோல் ஓப்பனிங் வழியாக, அதாவது லைக் திஸ், இது ஒரு ஸ்மால் ஓப்பனிங் வழியாக லைட் என்ட்ரு ஆச்சுன்னு வைங்க. இங்கே வரும்போது ஸ்ட்ரெயிட் லைனாக வரும், ஆனால் இந்த ஹோல் வழியாக என்ட்ரு ஆகும்போது என்ன ஆகும்? இட் வில் ஸ்டார்ட் டு ஸ்ப்ரெட். ஓகே, பட் இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? டைஃப்ராக்ஷன். ஸோ லைட் ட்ராவல்ஸ் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன், பட் வென் த லைட் பாசஸ் த்ரூ அ ஸ்மால் ஹோல், there is a certain amount of spreading of light has been there. லைட் என்ன ஆகுது? கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகுது. ஓகே, இது இங்கே மட்டும் நடக்கிறது இல்லை. சிமிலர்லி also similarly when a light also when light passes through an obstacle, it bends the round the edges of the obstacle and enters a region of geometrical shadow. இது காணதுக்குலாம் நான் ஒரு டயக்ராம் சொல்கிறேன், அதை பார்த்தோன்னே உங்களுக்கு புரிஞ்சிடும். நல்லா கவனிங்க. இது வந்து நம்மளோட ஒரு சின்ன ஓப்பனிங். இந்த டயக்ராமை ஃபஸ்ட்டு ஒரு நிமிஷம் பாருங்கள். டயக்ராம் தெரியுதா? இது வந்து அந்த ஸ்மால் ஸ்லிட் ஆஃப் வித் ஏ, லைட் வந்து இப்படி போய் படுது. ஓகே, parallel rays are coming and incident on the slit. ரெக்டாங்குலர் ஷேப்பில் அந்த ஸ்லிட் இருக்குது, தெரியுதா? ரெக்டாங்குலர் ஷேப்பில் அந்த ஸ்லிட் நம்மளுக்கு இருக்குது. அது போய் அங்கே பட்டதுக்கப்புறம் என்ன ஆகுது? அந்த லைட் ரேஸ் கம்மிங் அவுட் ஸ்க்ரீன் மேலே படும்போது நம்மளுக்கு என்ன ஆகுது? ஒரு ரெக்டாங்கிள் ஃபார்ம் ஆகும் நம்ம நினைக்கிறோம், ஆனால் அது அங்கே ஃபார்ம் ஆகுது. சரி, லைட் இப்படி போய் பட்டுச்சுன்னா அந்த ஓப்பனிங் வழியாக அங்கேயே என்ன ஆகணும்? ஒரு சின்ன ரெக்டாங்குலர் ஓப்பனிங் வரும் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், ஆனால் அந்த ரெக்டாங்குலர் ஓப்பனிங் நம்மளுக்கு வர்றதில்லை. அதனால தான் அங்கே ஒரு எக்ஸ் போட்டிருக்காங்க, தெரியுதா? ஸோ ஜாமெட்ரிக்கல் ஆப்டிக்ஸ், அதாவது நம்ம ஜாமெட்ரிக்கல் ஆப்டிக்ஸ்னால் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. விச் இஸ் நத்திங் பட் வாட்? ரே ஆப்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன தெரியும்? ரே ஆப்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் we know only one thing, light rays travel in a straight line. ஓகே, ஒரு மீடியம்லேருந்து இன்னொரு மீடியம் போகும்போது ரிஃப்ராக்ட் ஆகுது, ஒரு மீடியம்லேருந்து இன்னொரு மீடியம் மேலே போய் படும்போது ரிஃப்ளெக்ட் ஆகுது. ரிஃப்ளெக்ஷன் ரிஃப்ராக்ஷன் இருக்குது. இவ்வளோ தான் ரே ஆப்டிக்ஸ் விச் இஸ் நத்திங் பட் ஜாமெட்ரிக்கல் ஆப்டிக்ஸ் சொல்லிச்சு. அதுபடி பார்த்தீங்கன்னா நான் இதுமாதிரி ஒரு பேரலல் ரேஸ் அனுப்பி இது வழியாக ஸ்லிட் வழியாக அனுப்பினேன்னா எனக்கு திரும்பவும் எனக்கு வாட் ஐ ப்ரெடிக்டட் அவுட்கம்னு போட்டிருக்கான் பாருங்கள். நம்ம படித்த இது வரைக்கும் படித்த ரே ஆப்டிக்ஸ் படி பார்த்தீங்கன்னா நேராக அங்கே ஒரு சின்ன ரெக்டாங்குலர் லைட்டு தான் விழணும். ஆனால் வாட் ரியலி ஆப்பன்ஸ், நம்ம அந்த ஸ்மால் ஸ்லிட் வழியாக லைட்டை அனுப்பும்போது என்ன ஆகுதுன்னா அந்த சின்ன ரீஜனில் மட்டும் கலர் வர்றதில்லை. அந்த சின்ன ரீஜனில் மட்டும்தான் அந்த கலர்ஸ் இருக்கா? இல்லை, நம்ம அனுப்பின இந்த சோர்ஸ் ஆஃப் லைட் இஸ் கெட்டிங் ஸ்ப்ரெட் அப், தெரியுதா? மேலேயும் கீழேயும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. you're able to see, மேலே கீழே ஸ்ப்ரெட் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ அதுதான் இங்கே விஷயம். ஸோ நேராக மட்டும் இல்லாமல் இட் ஹவ் ஆல்சோ ஸ்ப்ரெட்டட். ஸோ அதுதான் சொல்கிறான் இங்கே, the pattern from a rectangular slit, single slit. இங்கே பேட்டர்ன் எப்படி இருக்குது? இந்த ரெக்டாங்குலர் ஸ்லிட்டுக்குள்ளே அனுப்புனனால அந்த பக்கத்தில் வந்த பாக்ஸஸும் எப்படி இருக்குது? பிரைட் டார்க்னு கிடச்சிருக்கு, தெரியுதா? you're able to see that. இந்த இடம் டார்க்கு, இந்த இடம் பிரைட், டார்க்கு பிரைட்டு, டார்க்கு பிரைட்னு. ஆனால் இன்டென்சிட்டி சேம் இன்டென்சிட்டி இருக்கா? குறைஞ்சிக்கிட்டே போகுதா? சரி, நான் ஆரம்பிக்கும் போது என்ன இன்டென்சிட்டியில் இருந்தேன்? பிரைட்டாக இருக்குது, தெரியுதா? பட் ஆனால் அது பக்கத்தில் ஃபார்ம் ஆன பிரைட்டோட இன்டென்சிட்டி என்ன ஆகிட்டே போகுது? குறைஞ்சிக்கிட்டே போகுது. you're able to get that? எஸ், சரி, அதுதான் சொல்கிறான்ப்பா.
narrower the slit, broader is the diffraction pattern. ரொம்ப சின்ன ஸ்லிட் வழியாக அனுப்புனீங்கன்னா நிறைய ஸ்ப்ரெட்டிங் இருக்கும். smaller the slit, smallனா என்னது, narrowனா என்னது, small. very thin the slit is broader. broader means what, நல்ல ஸ்ப்ரெட்டிங் இருக்கும். okay, light is an electromagnetic wave and hence it diffracts. Diffraction phenomena also occurs in electromagnetic waves, sound waves and electrons. electrons என்றது பார்ட்டிக்கல், கரெக்டா? அதுலேயும் இதை நம்ம நடத்தி காட்ட முடியும்னு சொல்கிறான். இப்போ உங்களுக்கு புரியலன்னா பரவாயில்ல, பட் மாடர்ன் ஃபிசிக்ஸில் நம்ம இதை படிச்சிருக்கிறோம். ஓகே, தெரியாதவங்க நம்ம பிளேலிஸ்ட்டை போய் பாருங்கள், யூ கேன் லேர்ன் தட். ஸோ diffraction phenomena occurs for electromagnetic waves, sound waves and electrons. நம்ம விப்ஜிஆர் இருக்குல்ல, visible light. visible light can also show this, okay, which is an electromagnetic wave. இப்போ பாருங்கள் இன்னொரு எக்ஸாம்பிள். இங்கேருந்து ஒருத்தர் கத்துறான், இது வந்து வால், இது வந்து ஒரு வால். ஓகே, திஸ் இஸ் அ வால். வாலுக்கு அந்த பக்கம் ஒருத்தர் இருக்கான், இவன் தான் 2, இவன் 1ன்னு எடுத்துக்கலாம். 1 வந்து கத்தும்போது இந்த டோர் வழியாக இருக்கக்கூடிய ஓப்பனிங் வழியாக இந்த இவன் கத்துற வேவ்ஸ் அப்படியே போகுதா? போனதுக்கப்புறம் என்ன ஆகுது, ஒரு சின்ன ஓப்பனிங் வழியாக போனதுக்கப்புறம் இந்த லைட் வேவ் என்ன ஆகுது, இட்ஸ் கெட்டிங் டு ஸ்ப்ரெட். யூ ஆர் ஏபிள் டு see that? யா, ஸோ இதுதான் என்ன சொல்கிறான், diffraction, நத்திங் ஸ்பெஷல். ஓகே, ஸோ இது சவுண்ட் வேவ்ஸ்லேயே நடக்குது, அதுதான் முக்கியமான விஷயம். இது இங்கே இவன் கத்தும்போது என்ன பண்ணுறான், while he is speaking sound waves. இப்போ நான் பேசுகிறதே சவுண்ட் வேவ்ஸ் தான் உங்களுக்கு கேட்குறது. சரி, ஃபார் சர்க்குலர் அப்பாச்சர். இப்போ நல்லா கவனிங்க, நான் இங்கே அனுப்பும்போது என்ன டைப் ஆஃப் அப்பாச்சர் அனுப்புனேன், ரெக்டாங்குலர் ஸ்லிட் அனுப்புனேன், கரெக்டாக? ரெக்டாங்குலர் ஸ்லிட் அனுப்பும் போது ரெக்டாங்குலர் பாராக கிடச்சிது. இதே இஃப் ஐ சென்ட் அ லைட் த்ரூ அ ஸ்மால் ஓப்பனிங், ஒரு சர்க்குலர் ஓப்பனிங் வழியாக நான் அனுப்புனேன்னு வைங்க, எனக்கு என்ன ஆகும், சர்க்குலர் பேட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறான். சர்க்குலர் ரிங்ஸ் ஆஃப் பேட்டர்ன் வில் பி ஃபார்ம். சர்க்குலர் ரிங்ஸ் பேட்டர்ன் வில் பி ஃபார்ம். புரியுதா இல்லையா? ஓகே, யாருக்கா டவுட்ஸ் இருக்கா? டவுட்ஸ் இருந்தால் யூ கேன் சே. ரைட்ப்பா, இப்போ நெக்ஸ்ட் இது நம்ம மூவ் பண்ணலாம். இப்போ கவனிங்க, இது வந்து என்னது, இப்போ இது வந்து லைட் ரே. ஓகே, அண்ட் திஸ் இஸ் த பர்பண்டிகுலர் டு த லைட் ரே இருக்கிறதுக்கு பேர் என்னது, வேவ் ஃப்ரண்ட். ஸோ வேவ் ஃப்ரண்ட் இப்படி இருக்குது, லைட் ரேஸ் வந்து படுது, பட்டதுக்கப்புறம் என்ன ஆகுது, டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் ஸ்ப்ரெட்டிங் நடக்குது. இப்போ அவன் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தான், அப்ஸ்ட்ரக்கல் அப்படின்னு. இதுதான் ஒரு அப்ஸ்ட்ரக்கல். இப்போ நான் ஒரு வேவ்ஸ் போயிட்டே இருக்குது, திடீர்னு அந்த இடத்துல ஒரு வால் வருதுல்ல, இந்த வாலு இல்லை வேறு ஏதாவது ஒரு பொருள் வந்தால் அதை நம்ம என்ன சொல்லணும், எனிதிங். இந்த நான் போயிட்டே இருக்கேன், நடுவில் ஏதோ ஒரு வந்து என்னை தடுக்குது, அதை நம்ம என்ன சொல்லுவோம், அப்ஸ்ட்ரக்கல். இட் கேன் பி அ வால், இட் கேன் பி எனி ஆப்ஜெக்ட் ஆர் எனிதிங். ஸோ நல்லா கவனிங்க, இப்போ நம்ம பேசுனது வந்து இந்த இடத்துல வந்து விழுந்திருக்கக்கூடாது, கரெக்டாக? இந்த ரீஜனுக்கு போயிருக்கணுமா, போயிருக்கக்கூடாதா? நேராக தானே போயிருக்கணும். வாட் இஸ் த எக்ஸ்பெக்டட் திங்? நான் அனுப்புனது அப்படியே வெறும் இந்த ரீஜனில் மட்டும்தான் போயிருக்கணும், கரெக்டாக? ஆனால் அது என்ன ஆகிருக்கு, ஸ்ப்ரெட் ஆகி அந்த சைடு அந்த போக முடியாத இடத்துக்கும் போயிருக்கு. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஜாமெட்ரிக் ஷேடோ. இந்த ரீஜனை தான் என்ன சொல்கிறோம், ஜாமெட்ரிக். அந்த லைட் வேவ்ஸ் போக முடியாத இடத்துக்கு கூட இது போயிருக்கு. ஸோ அப்போ ஜாமெட்ரிக் ஷேடோ. அந்த இடத்துல இருட்டு தான் இருக்கணும். ஷேடோ மீன்ஸ் வாட், டார்க். அந்த இடத்துல வேவ்ஸ் போக முடியாது. ஆனால் டைஃப்ராக்ஷன் மூலிமா அந்த பக்கம் வேவ்ஸ் போயிருக்கு. ஸோ இப்போ இங்கே வந்து பாருங்கள், இங்கேருந்து ஒரு வேவ் ஃப்ரண்ட் வி ஆர் சென்டிங். இதுதான் நம்மளோட அப்ஸ்ட்ரக்கிள். இது இந்த சம்திங் விச் இஸ் அப்ஸ்ட்ரக்கிங். ஒரு வால் இருக்குன்னு எடுத்துக்கோங்க. நம்ம எக்ஸ்பெக்டட் என்னது, நேராக போகணுன்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஆனால் என்ன ஆயிருக்கு, இட் இஸ் ஆல்சோ ஸ்ப்ரெட்டட் இன் த ஜாமெட்ரிக்கல் ஷேடோ ரீஜன் ஆஃப் ஜாமெட்ரிக்கல் ஷேடோ பக்கமும் என்ன ஆயிருக்கு, லைட் வேவ்ஸ் போயிருக்கு. புரியுதா இல்லையா? எனி டவுட்? ஓகே, இப்போ வி ஆர் கிளியர். ஆனால் நம்ம எதை பற்றி படிக்க போகிறோன்னா, இது மாதிரி ஒரு சிங்கிள் ஸ்லிட் இருக்குது பாருங்கள், இந்த ஸ்மால் ஓப்பனிங், இதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக படிக்க போகிறோம். வி ஆர் நாட் கோயிங் டு ஸ்டடி சம்திங் லைக் திஸ். இந்த இது எல்லாமே டைஃப்ராக்ஷன் தான்.
இதெல்லாம் நம்ம படிக்க போகிறது இல்லை. நம்ம படிக்க போகிறது என்னன்னா, we are going to study a single slit diffraction. You call it as Fraunhofer diffraction. அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். சிங்கிள் ஸ்லிட் டைஃப்ராக்ஷன் தான் நம்ம படிக்க போகிறோம். அதிலே 2 டைப்ஸ் இருக்குது. நான் அதை டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். பட் நான் இப்போ சொல்ல போகிறது வந்து இட்ஸ் ஃபார் ஷுர். இப்போ என்னென்னா, நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு நான் இதை ஐ வில் எக்ஸ்பிளைன் இன் ஓரல் வே. இது வந்து என்னோட ஓப்பனிங். ஓகே, இது என்னோட ஸ்லிட்டு, சிங்கிள் ஸ்லிட் டைஃப்ராக்ஷன். இப்போ என்னென்னா, என்கிட்ட வந்து ஒரு பிளெயின் வேவ் ஃப்ரண்ட் வருதுன்னு எடுத்துக்கோங்க. பிளெயின் வேவ் ஃப்ரண்ட். பிளெயின் வேவ் ஃப்ரண்ட்டுக்கு பர்பெண்டிகுலராக என்ன இருக்கும்? லைட் ரேஸ் வில் பி தேர். பிளெயின் வேவ் ஃப்ரண்ட் வந்து படுதுன்னு சொல்லியிருக்கேன். அப்போனா இந்த இடத்துல என்ன இருக்கும்? ஓகே, பிளெயின் வேவ் ஃப்ரண்ட். அப்போ அது எங்கேருந்து வந்திருக்கணும்? இட் ஷுட் பி கம்மிங் ஃப்ரம் அன் இன்ஃபனைட் சோர்ஸ். கரெக்டாக இல்லையா? இட் ஷுட் பி கம்மிங் ஃப்ரம் அன் இன்ஃபனைட் சோர்ஸ்லேருந்து வந்திருக்கணும். அதாவது ஃப்ரம் இன்ஃபினிட்டி த லைட் ரேஸ் நீட் டு கம். அப்போ தானே நம்மளுக்கு பிளெயின் வேவ் ஃப்ரண்ட் ஃபார்ம் ஆகும். பேரலல் ரேஸ். பேரலல் ரேஸ் எப்போ வரும்? இன் கேஸ் ஆஃப் பிளெயின் வேவ். இப்போ என்ன சொல்கிறான் அப்படின்னா, நல்லா கவனிங்க. ஹைஜன்ஸ் வே ஆஃப் எக்ஸ்பிளைனிங் டைஃப்ராக்ஷன். நம்ம சிங்கிள் ஸ்லிட் தான் படிக்கிறோம். ஃபஸ்ட்டு நான் ரிசல்ட் என்ன வரும்னு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஒரு பிளெயின் வேவ் ஃப்ரண்ட்டை நான் வந்து பட வைக்கிறேன். என்ன வேவ் ஃப்ரண்ட்டு? பிளெயின் வேவ் ஃப்ரண்ட். தட் இஸ் லைட் வேவ்ஸ் கம்மிங் ஃப்ரம் இன்ஃபினிட்டி. லைட் வேவ்ஸ் கம்மிங் ஃப்ரம் இன்ஃபினிட்டியை ஸ்லிட் வழியாக அனுப்புகிறோன்னா அது பேர் என்னது? யூ கால் திஸ் அஸ் வாட்? Fraunhofer Single Slit Diffraction சொல்லுவான். பேரலல் ரேஸை பட வச்சோன்னா சிங்கிள் ஸ்லிட், அது பேர் வந்து Fraunhofer. பேரலல் ரேஸ், தட் இஸ் ரேஸ் ஃப்ரம் இன்ஃபினிட்டியை சிங்கிள் ஸ்லிட் மேலே பட வச்சோன்னா அது என்னது? Fraunhofer Single Slit Diffraction. ஓகே, இதை எடுத்துகிட்டு போய் நேராக ஸ்லிட்டு மேலே பட்டதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, இதுதான் ஸ்க்ரீன் வைங்க. ஸ்க்ரீனில் போய் ஸ்க்ரீனுக்கும் ஸ்லிட்டுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கணும்? Fraunhofer டைஃப்ராக்ஷனில் இன்ஃபனைட் டிஸ்டன்ஸ். இது வந்து ஐடியலான கேஸ் நான் சொல்கிறது. இது வந்து கண்டிஷன் டு பி சாட்டிஸ்ஃபைட். இன்ஃபனைட் டிஸ்டன்ஸ் இருக்கணும். அதாவது இன்ஃபனைட் இதிலேருந்து லைட் ரே வரணும். அது நேராக போய் என்ன பண்ணுது? ஸ்க்ரீன் மேலே போய் படுது. ஸ்க்ரீன் மேலே போய் படுதா? எவ்வளோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஸ்லிட் அண்ட் த ஸ்க்ரீன்? இன்ஃபனைட் டிஸ்டன்ஸ். இப்போ இது மேலே போய் ஸ்க்ரீன் மேலே போய் பட்டதுக்கப்புறம் என்ன ஆகுன்றதை பாருங்கள். இது நம்மளோட ஸ்க்ரீனு. ஸ்க்ரீன் மேலே பட்டதுக்கப்புறம் இந்த சென்ட்ரல் ரீஜியனில் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு பெரிய பிரைட்டு. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? இன்டென்சிட்டியோட லெவல் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும். புரியுதா? இப்போ புரியுதா இல்லையா? இந்த இடம் தான் நம்மளுக்கு இன்டென்சிட்டி பேட்டர்ன். இப்போ நம்மளுக்கு வந்து இன்டர்ஃபரன்ஸ் YDSC படிக்கும்போது இன்டென்சிட்டி வந்து மேக்ஸிமம்க்கு எப்பவுமே மேக்ஸிமாகவே இருந்துச்சு, 4I0ஆகவே இருந்துச்சு. ஆனால் பாருங்கள், இது வந்து சென்ட்ரல் மேக்ஸிமம். இந்த இடம் சென்ட்ரல் மேக்ஸிமம். இது இன்டென்சிட்டி குறைஞ்சிட்டே போகுது. கரெக்டாக இல்லையா? இது சென்ட்ரல்
maximum. இது first minimum. இது first maximum. இது second minimum. Second minimum. இந்த இடம் second maximum. புரியுதா? இந்த இடத்துல என்ன வரும்? இந்த இடத்துல what you get is first minimum, first maximum, first second minimum. சரிப்பா, இப்போ உங்களுக்கு டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இன்டென்சிட்டி குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஓகே, சரி, எல்லாம் ஓகே. இப்போ இந்த பேட்டர்ன் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமான பாயிண்ட். என்கிட்ட பிளெயின் வேவ் ஃப்ரண்ட் வந்துச்சா, இந்த ஸ்லிட்டு மேலே போய் மோதும் தெரியுமா, இதுமே ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸ்லிட்டு மேலே போய் மோதும் போது என்ன ஆகும்னா ஒரு பாயிண்ட் ஆன் த ஸ்லிட் வில் ஆக்ட் ஆஸ் அ வேவ்லெட். அதில் இருக்கக்கூடிய நம்மளுக்கு வேவ் ஃப்ரண்டில் இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டையும் கால் இட் அஸ் வேவ்லெட். கரெக்டாக? வில் ஆக்ட் ஆஸ் அ நியூ சோர்ஸ். அப்போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஸ்லிட்டு மேலே போய் மோதினதுக்கப்புறம் என்ன ஆகுது? இட் இஸ் கிரியேட்டிங் இட்ஸ் ஓன் வேவ்ஸ். புரியுதா இல்லையா? ஒன்று தன்னோட வேவை க்ரியேட் பண்ணும். ஃபார் சிம்பிளிசிட்டி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு 2-3 இதை மட்டும் காட்டுறேன். பட் எல்லாமே ப்ரொடியூஸ் இட்ஸ் ஓன் வேவ்ஸ். கவனிங்க, ஒரு 2-3 இடம் மட்டும் ஐ வில் டேக். அந்த உள்ள இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டை என்ன பண்ணும்? வில் கிரியேட் இட்ஸ் ஓன் வேவ்ஸ். புரியுதா இல்லையா? இது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும் ஸ்பேஸில். ஸ்ப்ரெட் ஆகி என்ன ஆகும்? எல்லாமே ஒரே டைரக்ஷனில் இட் வில் ட்ராவல். அதாவது எல்லா டைரக்ஷன்லையும் ஸ்ப்ரெட்டிங் இருக்கும். திஸ் இஸ் கோயிங் டு அ பாயிண்ட் பி. This is going to a point P. அதே மாதிரி இந்த டைரக்ஷனில் போகிறது எங்கே போகும்? இட்ஸ் கோயிங் டு பாயிண்ட் O. இது வந்து O பாயிண்ட், இது ஏதோ ஒரு P பாயிண்ட்னு எடுத்துக்கலாம். P. இப்போ நம்ம ஸ்டடி பர்பஸ்க்காக சொல்கிறது. திஸ் இஸ் பாயிண்ட் P and this is பாயிண்ட் O. இந்த வேவ்ஸ் எங்கே போகுது? டு பாயிண்ட் O. புரியுதா இல்லையா? ஸோ இங்கேருந்து வரக்கூடிய வேவ்ஸு ஸ்லிட்டு மேலே பட்டு ஒரு டைரக்ஷனில் போய் மீட் ஆகும். ஸோ டிபெண்டிங் ஆன் த கண்டிஷன் நம்மளுக்கு சில இடத்துல சென்ட்ரல் மேக்ஸிமம், அதுக்கப்புறம் ஃபஸ்ட் மினிமம், அப்புறம் இன்டென்சிட்டி பிரைட் வந்தாலும் குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஓகே, தட் இஸ் த பாயிண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹியர். யாருக்கா டவுட்டு? புரியுதா? இது நான் ரொம்ப லைட்டாக டயக்ராம் போட்டிருக்கேன். ஓகே, ஐ எம் நாட் மேக்கிங் இட் காம்ப்ளிகேட்டட். ஓகே, சரி, இது வந்து Fraunhofer Single Slit Diffraction. சோர்ஸும் ஸ்க்ரீனும் எப்படி இருக்கணும்? ஸ்லிட்டும் ஸ்க்ரீனும் இன்ஃபினைட் டிஸ்டன்ஸ். அதே மாதிரி சோர்ஸ் எங்கே வரணும்? சோர்ஸ் ஆஃப் லைட் ஃப்ரம் இன்ஃபினிட்டிலேருந்து வரணும். ஐ திங்க் யுவர் எவ்ரி ஒன் இஸ் கிளியர் நவ். இப்போ அதை தான் இங்கே காமிச்சிருக்கான் பாருங்கள். இது எவ்வளோ சிம்பிளாக டயக்ராம் காமிச்சிட்டான். இதையும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அதாவது ஒரு பிளெயின் வேவ்ஸ் நம்மளை பார்த்து வருது. பிளெயின் வேவ்ஸ் ஆர் கம்மிங். இது நேராக இது வந்து வேவ் ஃப்ரண்ட், பிளெயின் வேவ் ஃப்ரண்ட். இது போய் நேராக ஸ்க்ரீனில் போய் மீட் ஆகுதா? ஸ்லிட்டில் போயிட்டு ஸ்லிட்டில் இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டை என்ன பண்ணுது? இட் இஸ் ஆக்டிங் ஆஸ் அ நியூ சோர்ஸ். கரெக்டாக இல்லையா? இந்த ஒரு பாயிண்ட்டை என்னவா ஆக்ட் ஆகிருக்கு? நியூ சோர்ஸ் வில் கிரியேட் இட்ஸ் ஓன் வேவ்ஸ். இது நேராக போய் என்ன ஆகும்? ஸ்க்ரீனில் போய் விழுந்து, ஸ்க்ரீன் இன்ஃபினைட் டிஸ்டன்ஸில் இருக்குன்னு எடுத்துப்போம் பை கண்டிஷன். இது அப்படியே பேட்டர்ன் கண்டினியூ ஆகும். இந்த இடம் தான் என்னது? சென்ட்ரல் மேக்ஸ் நடுவில். ஓகே, இதில் நான் இது வரைக்கும் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். டவுட்ஸ் இருந்தால் யூ கேன் போஸ்ட் இந்த chat box or the comment section. ரைட். ஸோ இப்போ கவனிங்க, ஸ்க்ரீன் மேலே போய் பீட் ஆகுது, பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது. திஸ் இஸ் அன் இன்டென்சிட்டி பேட்டர்ன்.
ரைட்டா? ஸோ இது மாதிரி ஒரு இடத்துல போய் மீட் ஆகும் லைட் ரேஸ். பட் ஆனால் நிறைய லைட் ரேஸ் ஒரு பாயிண்ட்டுமே will act as a wavelet source of light waves. இப்போ நல்லா கவனிங்க, இந்த இடத்துலையும் கண்டிஷன் ஃபார் மினிமம், கண்டிஷன் ஃபார் மேக்ஸிமம்லாம் வரும். ஓகே, நான் என்ன டயக்ராம் ஞாபகம் வச்சுக்க சொல்கிறேனோ அந்த டயக்ராம் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னோட சஜஷன் என்னென்னா, திஸ் இஸ் அ வெரி குட் டயக்ராம், இதை நீங்கள் மெமரைஸ் பண்ணலாம். ஓகே ஓகே, இந்த டயக்ராம் வேண்டாம். இந்த டயக்ராம் வந்து இன்ஃபினைட் டிஸ்டன்ஸ்னு போட்டிருக்கேன். ஓகே, ஸோ என்ன டயக்ராம் நான் சொல்கிறேன்னா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம ஸ்லிட்டுக்கோ ஸ்க்ரீனுக்கோ என்ன எடுத்திருக்கோம்? இன்ஃபினைட் டிஸ்டன்ஸு. பட் இன் லேபில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. In lab, while doing experiment, நம்ம இப்போ படிக்கிறது Fraunhofer diffraction படிச்சிருக்கோம். நான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸையும் சொல்கிறேன். 2 டைப் ஆஃப் டைஃப்ராக்ஷன் இருக்குது. ஒன்று Fresnel diffraction, இன்னொன்று Fraunhofer. ஃபார் சிங்கிள் ஸ்லிட் தான், சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் மட்டும் வரும். In lab, while doing an experiment, we cannot have a screen at infinity. இன்ஃபினைட் டிஸ்டன்ஸில் வைக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுவோன்னா, we use a convex lens. to meet the to make the light rays waves interfere at a finite distance. அதாவது கவனிங்க, சரி, இப்படி வரக்கூடிய லைட் ரேஸ் வந்து பேரலாக போகுது. கரெக்டாக இந்த பாருங்கள், பேரலாக போகிற மாதிரி போட்டிருக்கேன். இதுவும் பேரலாக போகுதா? இது ரெண்டும் பேரலாக போய் என்ன ஆகும்? இன்ஃபினிட்டியில் போய் மீட் ஆகும். ஆனால் நம்ம இன்ஃபினிட்டி இது பண்ண முடியாது. அப்போ என்ன ஆகும்னா, நம்ம என்ன பண்ணணும், இங்கே ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் போட்டுருவேன். இந்த கான்வெக்ஸ் லென்ஸ் என்ன பண்ணணும்னா பேரலல் ரைட் ரேஸை மீட் பண்ண வைக்கும். கரெக்டாக இல்லையா? இந்த ப்ராப்பர்ட்டி படிச்சிருக்கீங்களா? இஃப் ஐ சென்ட் அ பேரலல் லைட் ரேஸ் த்ரூ அ கான்வெக்ஸ் லென்ஸ் என்ன ஆகும்? இட் மேக்ஸ் தெம் டு மீட். ஒரே இடத்துல மீட் பண்ண வைக்குமா? கரெக்டாக இல்லையா? ஸோ அது மாதிரி இந்த இன்ஃபினிட்டியில் போய் மீட் பண்ண வைக்கிறத ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் மூலிமா நீங்கள் கிட்டே மீட் பண்ண வைக்க முடியும், கான்வெக்ஸ் லென்ஸ் யூஸ் பண்ணி. ஓகே, ஸோ அப்போ வந்து நம்ம என்ன எடுத்துப்போனா, இங்கேயே நான் சொல்லிடுறேன், இன்ஃபினைட் டிஸ்டன்ஸ்ன்றது ஜென்ரல் கேஸு. ஆனால் லேபில் நம்ம என்ன எடுத்துப்போனா, இன் லேப் the distance between slit and the screen is capital D or L ன்னு எடுத்துக்கலாம். capital D or L நம்ம இஷ்டம் தான். anything you can take. 1 minute, I will confirm that. L ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, L ன்னு எடுத்துக்கலாம். அதாவது சிம்பிளிஃபைட் டயக்ராம் என்னன்னா, parallel light rays are coming, plane wave front, ஸ்க்ரீன் மேலே பட்டதுக்கப்புறம் இந்த ஒரு பாயிண்ட் will act as a new source, wavelet, simplified diagram pa. Okay, it's going to some point P. இது ஒரு பாயிண்ட் P க்கு போயிட்டு இருக்கு.
இது வந்து வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கு. இது மாதிரி ஒரு டைரக்ஷனில் லைட் ரேஸ் ட்ராவல் ஆகும். ஓகே, நான் அதை ஹைஜீன்ஸ் வே ஆஃப் எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துட்டேன். ஈச் பாயிண்ட் வில் கிரியேட் இட் ஓன் வேவ்ஸ். அது ஏதோ ஒரு இடத்துக்கு போகும். இது வந்து பாயிண்ட் ஓ, இது பாயிண்ட் பி. இட்ஸ் கோயிங் டு பாயிண்ட் ஓ. ஓகே, நடுவில் என்ன போட்டுரும்? ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ். ஸ்க்ரீனில் ஈஸியாக மீட் பண்ண வச்சிடும் லைட் ரேஸை. டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஸ்லிட் அந்த ஸ்க்ரீன் நம்ம என்ன எடுத்துக்கணும்? எல். ஓகே, ஸ்லிட்டுக்கும் ஸ்க்ரீனுக்கும் நல்லா இருக்க டிஸ்டன்ஸ் வந்து L. What is the width of the slit? Width of the slit என்ன எடுத்துக்கலாம்? Any word you will recommend? என்ன word யூஸ் பண்ணலாம்? ஏன்னு எடுத்துக்கலாமா? Yes, we are going to consider this length as A. Width of the slit. Any doubt? Yeah. ஸோ இது L, அது A. நம்மளுக்கு நல்லா கவனிங்க. இது வந்து ஹாரிசான்டல் லைன். இந்த க்ரீன் கலர் வந்து ஹாரிசான்டலாக போட்டிருக்கேன். திஸ் இஸ் ஆங்கிள் தீட்டா. ஓகே, இது வந்து அப்படியே ஹாரிசான்டல். தீட்டா இஸ் த ஆங்குலர் பொசிஷன் ஆஃப். இப்போ நம்ம எப்படி YDACயில் சொன்னோம், YDACயில் ஆங்குலர் பொசிஷன் சொல்லலாம். அதே மாதிரி இங்கேயும் தீட்டா இஸ் த ஆங்குலர் பொசிஷன் for point P. For point P, what is the angular position? They are going, see மேலே பார்த்து போகுது பாருங்க. ஹாரிசான்டல் இதுக்கு எவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணி இங்கே போட்டிருக்கேன் பாருங்க. ஆங்கிள் தெரியுதா? You are able to see that? Right. So can you say what is the angular position for T 0 point? Angular position for 0 point என்ன வரும்? For point O சொல்லுங்க பார்க்கலாம். பாயிண்ட் ஓக்கு ஆங்குலர் பொசிஷன் என்ன வரும்? You will get angle to be equal to 0. ஏன்? அது அப்படியே நேராக ஹாரிசான்டலாகவே போதில்லை. ஹாரிசான்டலுக்கும் அந்த லைனுக்கும் எப்படி இருக்குது? தீட்டா 0 ஆங்கிள். புரியுதா இல்லையா? ரைட். சரிப்பா, இப்போது நம்மளுக்கு பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சு, எவ்ரி திங் ஓகே. இந்த டயக்ராமை நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. இந்த டயக்ராமை நீங்கள் யூஸ் பண்ணலாம். லேபில் வி வில் டேக் இட் L டிஸ்டன்ஸ். சரி, இப்போ அடுத்த இது நம்ம மூவ் பண்ணலாம். இதுக்கப்புறம் ஃபாஸ்ட்டாக போகலாம்பா. நம்மளோட எய்ம் என்னவாக இருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் கிளியராக சொல்லிடுறேன். இன்டென்சிட்டி குறைஞ்சிக்கிட்டே போகுது. கரெக்டாக இன்டென்சிட்டி குறைஞ்சிட்டே போகுது. தட் இஸ் ஃபார் ஷுர். ஆனால் இன் நீட் ஜேஇ லெவல் இன்டென்சிட்டியோட ஃபார்முலாவெலாம் படிக்க மாட்டோம். இது வந்து டைஃப்ராக்ஷன், ரைட்? இதை வந்து நீங்கள் ஒரு ஸ்டாண்டர்ட் ஸ்டேட்மெண்ட்டாக எடுத்துக்கோங்க. இன் டைஃப்ராக்ஷன் we will not study intensity ஃபார்முலா இருக்குது, ஆனால் நம்ம படிக்க மாட்டோம். We are interested in we are going to study only what? Condition for constructive and destructive interference. Condition for constructive and destructive interference.
Okay, condition for constructive and destructive. Okay, destructive na enadhu? Dark. Dark கான condition, bright கான condition. Okay, இது வந்து diffractionல. இப்போ இன்னொரு முக்கியமான பாயிண்ட் நான் இங்கே சொல்கிறேன். இன் YDSC கம்பேர் பண்ணி படிங்க. இன் YDSC இன்டென்சிட்டி மேக்ஸிமம் எவ்வளோ வந்துச்சு? இன்டென்சிட்டி மேக்ஸிமம் என்ன வந்துச்சு சொல்லுங்கள் பார்க்கலாம். 4I0. இன்டென்சிட்டி மினிமம் எவ்வளோ வந்துச்சு? 0. எக்ஸாக்டாக 0 வந்துச்சு. எல்லாம் கவனிங்க, இது வந்து கொஸ்டினில் கண்டிப்பாக கேட்பான். இன்டென்சிட்டி என்ன வந்துச்சு? 0. யாருக்கு? YDSCயில். இன் டைஃப்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது? இன் டைஃப்ராக்ஷன் இன்டென்சிட்டி மினிமம் இஸ் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா நாட் ஈக்குவல் டு 0. வெரி ஸ்மால் பட் நாட் ஈக்குவல் டு 0. பட் நாட் ஈக்குவல் டு 0. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுப்பா. YDSCயில் இன்டென்சிட்டி மினிமம் 0, மேக்ஸிமம் வந்து 4I0. பட் டைஃப்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் இன்டென்சிட்டி மினிமமே என்னது? எக்ஸாக்டாக 0 கிடையாது, வெரி ஸ்மாலாக இருக்கும் அண்ட் நாட் ஈக்குவல் டு 0. அட் த சேம் டைம் intensity for maximum, intensity of successive maximum continuously decreases. Successive na அடுத்து பக்கத்தில் வரக்கூடிய maximum. Intensity for successive maxima decreases continuously. இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், புரியுதா? ஸோ விஷயம் என்னென்னா, நம்மளுக்கு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது. இந்த இடத்துல இன்டென்சிட்டி மினிமம் வருதா? ஃபஸ்ட்டு மினிமம், செகண்ட் மினிமம்லாம் போட்டிருக்கேன்ல. இந்த இடத்துல எல்லாமே உங்களுக்கு இன்டென்சிட்டி இஸ் வாட்? நாட் ஈக்குவல் டு 0. அப்ராக்சிமேட்டாக நீங்கள் 0ன்னு சொல்லிக்கலாம், பட் எக்ஸாக்டாக நாட் ஈக்குவல் டு 0. இந்த கொஸ்டினில் கேட்பான். யூ ஷுட் சே தட் த டைஃப்ராக்ஷனில் மினிமமோடது நாட் ஈக்குவல் டு 0, பட் YDSCயில் 0. ஏன்னா நம்ம இங்கே இன்டென்சிட்டி எக்ஸ்பிரஷனையும் படிக்க மாட்டோம். அதனால் நீங்கள் வந்து யூ ஷுட் பி வெரி கிளியர், புரியுதா? ஓகே ரைட்ப்பா. நம்ம இப்போ நெக்ஸ்ட் இது மூவ் பண்ணலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஓகே, அந்த ரிசல்ட்ஸ்லாம் சொல்லிட்டேன், அதுதான் இங்கே எழுதியும் இருக்கேன். ஸோ இது வந்து S1 S2 ஈச் பாயிண்டில் ஒரு பாயிண்டில் என்னது? ஈச் ஒரு ஸ்லிட்லேயும் ஒரு வேவ்லெட்டு. இதான் நம்மளோட S. இது வந்து இன்டர்ஃபரன்ஸ், இது டைஃப்ராக்ஷன். ஸோ இன்டர்ஃபரன்ஸில் ஒரு ஸ்லிட்டில் ஒரு பாயிண்ட் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது, அப்படியே ஸ்க்ரீனில் போய் மீட் ஆகுது பாருங்கள், தெரியுதா? 2 வேவ்ஸ் வருது பாருங்கள். இதுலேருந்து ஒரு வேவு, அதுலேருந்து ஒரு வேவு, ரெண்டும் போய் ஸ்க்ரீனில் மீட் ஆகுது. ஹைஜன்ஸ் பிரின்சிபல் படி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இது பாருங்கள் டைஃப்ராக்ஷன். டைஃப்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு பாயிண்ட் இந்த ஸ்லிட்டும் என்ன பண்ணும்? இன்ஃபனைட் பாயிண்ட்ஸ் இருக்குப்பா, நிறைய எக்கச்சக்க பாயிண்ட்ஸ் இருக்குது. ஓகே, அத்தனை பாயிண்ட்டும் வில் கிரியேட் இட்ஸ் ஓன் வேவ்ஸ். ஆனால் பார்க்குறதுக்கு டயக்ராம் ரொம்ப ஒரே டயக்ராம் கொடுத்துருக்கான், பட் ஆனால் என்னது, ஒன்று ஒரு வேவ்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் தே வில் மீட். ஓகே, ஸோ இன்டென்சிட்டி கண்டினியூஸ்லி ஃபாலோயிங், பட் த இன்டென்சிட்டிஸ் ஆர் நாட் ஈக்குவல் டு 0. சரி, இப்போ அடுத்தது இப்போ நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, கவனிங்க. பேஸ்ட் ஆன் த டைப் ஆஃப் வேவ் ஃப்ரண்ட், டைப் ஆஃப் டைஃப்ராக்ஷன், 2 டைப் ஆஃப் டைஃப்ராக்ஷன் இருக்குது. பேஸ்ட் ஆன் த டைப் ஆஃப் வேவ் ஃப்ரண்ட் இன்சிடென்ட் ஆன் த ஸ்லிட். ஸோ ஸ்லிட்டு மேலே என்ன டைப் ஆஃப் வேவ் ஃப்ரண்ட் படுதோ அதை வச்சு நீங்கள் 2 டைப் ஆஃப் டைஃப்ராக்ஷனாக பிரிக்க முடியும். ஒன்று வந்து ஃப்ரெனல், இன்னொன்று வந்து ஃப்ரானோஃபர். ஸோ ஃப்ரானோஃபர் டைஃப்ராக்ஷன் இஸ் அ பர்டிகுலர் லிமிட்டிங் கேஸ் ஆஃப் ஃப்ரெனல் டைஃப்ராக்ஷன். ஸோ ஃப்ரெனல் டைஃப்ராக்ஷன் இஸ் காம்ப்ளிகேட்டட் டு அனலைஸ் இட்ஸ் பேட்டர்ன் அட் தி ஸ்டேஜ். இப்போ இருக்கக்கூடிய நீங்கள் 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் நீட் ஜெயியில் அது ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஃப்ரெனல்ன்றது. அதனால் அதை நம்ம இங்கே படிக்க மாட்டோம். வி ஆர் ஒன்லி இன்ட்ரெஸ்டட் இன் வாட்? ஃப்ரானோஃபர்.
Rather, Fraunhofer diffraction is easy to observe in lab and for analysis. Okay, so கவனிங்க Fresnel diffraction நம்மளுக்கு வந்து சோர்ஸும் ஸ்க்ரீனும் பக்கத்து பக்கத்தில் இதை நான் டயக்ராம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். சோர்ஸும் ஸ்க்ரீனும் எப்படி இருக்குது, சம் எக்ஸ் டிஸ்டன்ஸ் க்ளோஸராக இருக்குது. இங்கே என்னது, ஸ்லிட்டும் ஸ்க்ரீனும் சம் க்ளோஸர் டிஸ்டன்ஸ் இருக்குது. they are not infinite distance. இது வந்து Fresnelோட டைஃப்ராக்ஷன், இது Fraunhoferோட டைஃப்ராக்ஷன். Fresnel வந்து ஃபைனைட் டிஸ்டன்ஸ், எங்கே பார்த்தாலும் ஃபைனைட் டிஸ்டன்ஸ். ஓகே, பட் ஆனால் மோர் காம்ப்ளெக்ஸ் ஆனது. பட் நம்ம என்ன பண்ணுறோம், Fraunhofer டைஃப்ராக்ஷனோட டயக்ராம் இது. இதில் பாருங்கள், ஸ்லிட்டை வச்சுட்டு சோர்ஸை வச்சுட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் போடுறேன்னா அப்போ என்ன ஆகிடுது, கரெக்டாக ஃபோக்கஸில் வச்சோன்னா என்ன ஆகிடும், லைட் ரேஸ் எல்லாமே பேரல் ஆகிடும். கான்வெக்ஸ் லென்ஸ், இந்த லைட் ரேஸ் எல்லாம் நேராக எங்கே போய் படுது, ஸ்லிட்டு மேலே படுது. பட் இன்ஃபினிட்டியில் கண்டிஷன் படி பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டியில் மீட் ஆகணும். பட் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், we will put a convex lens to meet on the screen. புரியுதா, you are able to observe, I think. ஸோ ப்ராப்பரான டிஃப்ரென்சஸ் இதில் கொடுத்துருக்கான். இன் லெபார்டரி கண்டிஷன் கான்வெக்ஸ் லென்ஸ் ஆர் யூஸ்ட். டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம் எவ்வளோ எடுத்திருக்கோம், எல். கரெக்டாக நல்லா கவனிங்க, இந்த இடத்துல ஆங்கிள் தீட்டா தெரியுதா, ஹாரிசான்டலுக்கும் இந்த லைட் ரே போகிறதுக்கும் தீட்டா ஆங்கிள் ஃபார் பாயிண்ட் பி. ஓகே, ரைட். ஸோ நம்ம படித்த பேட்டர்ன் நான் ஒரு டயக்ராம் போட்டேன் இல்லையா, இது வந்து ஸ்லிட்டோட வித்து ஏ, வெறும் ஸ்லிட்டை மட்டும் காமிச்சிருக்கான். திஸ் இஸ் எவ்ரிவேர் இட் இஸ் மேக்கிங் ஆங்கிள் தீட்டா, தெரியுதா. இந்த பாயிண்ட் பியை ரீச் பண்ண போதுப்பா, திஸ் இஸ் டு பின்னா என்ன அர்த்தம், இட் இஸ் கோயிங் டு பாயிண்ட் பி. எல்லா ரேஸும் எவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணுது, இட் இஸ் மேக்கிங் அன் ஆங்கிள் தீட்டா. அதுதான் இங்கே நோட் பண்ண வேண்டிய விஷயம். இப்படி சீன்றது என்னது, சென்டர் ஆஃப் த பேட்டர்ன், சென்டர் இருக்குல்ல, சென்ட்ரல் மேக்ஸிமம், அதுக்கு போகிறதெல்லாம் ஹாரிசான்டலாக போகுது பாருங்கள். பட் ஆனால் டு பாயிண்ட் பின்றது சம் ரேண்டமான இடம், அந்த ரேண்டமான இடத்துக்கு போகிறதுலாம் இட்ஸ் மேக்கிங் அன் ஆங்கிள் தீட்டா. சரி, இப்போ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நம்ம வந்து இன்டென்சிட்டியோட ஃபார்முலாவை படிக்க மாட்டோம். we are only interested in the condition for constructive and destructive முக்கியமாக. ஸோ நல்லா கவனிங்க, இது வந்து லைட் ஃப்ரம் அ சோர்ஸ், இது வந்து என்னது, எட்ஜ் ஆஃப் த ஸ்லிட்னு சொல்லலாமா. இது வந்து ஏ, this is B. A and B are edge of the slits. Edge of the slit. இப்போ நல்லா கவனிங்க, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த பிளெயின் வேவ் ஃப்ரண்ட்லேருந்து வந்து படுறது ஒரு பாயிண்ட்டுமே என்ன ஆகும், will act as a new source, ஸ்க்ரீனில் போய் மீட் ஆகும். இட்ஸ் மேக்கிங் அன் ஆங்கிள் தீட்டா ஹியர். ஓகே, இப்படி போகிறதுக்கு ஆங்கிள், இது வந்து ஹாரிசான்டலாக போகிற லைட் ரேஸ் எங்கே போய் மீட் ஆகும், இட் வில் மீட் அட் த சென்ட்ரல் மேக்ஸிமம். ஓகே, ஸோ சரி, எவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணுது, தீட்டா. சரி, இப்போ நீங்கள் கேல்குலேஷன்லாம் எதுவும் பண்ண வேண்டாம். ஓகே, நோ கேல்குலேஷன், டைரக்ட் ரிசல்ட் எப்படி அப்ளை பண்ணணும், இதை தெரிஞ்சாலே டைஃப்ராக்ஷன் ரொம்ப ரொம்ப ஈஸி. சரி, ஏபி இஸ் ஈக்குவல் டு ஸ்லிட் வித் ஏ, பாத் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த வேவ்லெட்ஸ். அப்போ இங்கே நிறைய வேவ்லெட் இருக்குல்ல, நான் ஏபியை மட்டும் எடுத்துக்கிறேன். வாட் இஸ் அ பாத் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி இயர், இது ஏ, இந்த இடம் பி. வாட் இஸ் அ பாத் டிஃப்ரென்ஸ், எல்லா பாயிண்ட்டையும் விட்டுருங்க, வெறும் 2 பாயிண்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. 2 பாயிண்ட்டை மட்டும் சூஸ் பண்ணால் நம்மளால் என்ன சொல்ல முடியும், del x is equal to a sin theta. நல்லா கவனிங்க, YDSCயில் என்ன பண்ணோம், YDSCயில் நம்ம என்ன பண்ணோம், டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஸ்லிட்ஸ் என்னது, டியா. 2 பாயிண்ட் எடுத்துக்கிட்டோமா. வாட் இஸ் த பாத் டிஃப்ரென்ஸ் வி காட், d sin theta. அதே மாதிரி இங்கே டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் என்னது, ஏ. எட்ஜ் ஆஃப் த ஸ்லிட்டை வச்சு தான் கண்டிஷனை சொல்லுவான். ஓகே, இதை பற்றி நான் கிளியராக சொல்கிறேன். ஓகே, கிளியராக வாட்ச் பண்ணுங்க. ஸ்லிட்டில் எட்ஜஸ் இருக்குது பாருங்கள், ஏ அண்ட் பி, அதை மட்டும் எடுத்துப்பான். அதை மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா வாட் இஸ் த பாத் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த பாயிண்ட்ஸ் ஏ அண்ட் பி, ஏ சைன் தீட்டா. யாருக்கா டவுட் இருக்கா,
எட்ஜஸ் ஆஃப் த ஸ்லிட்டை மட்டும் எடுத்தனா எனக்கு A sin theta is the path difference. இதை மட்டும் வச்சு கண்டிஷன் எழுத போகிறான். ஸோ இந்த கண்டிஷன் எப்படி வந்துச்சு அதெல்லாம் வேண்டாம். நான் சொல்கிற மாதிரி ஐஜின்ஸ் வே ஆஃப் எக்ஸ்ப்ளனேஷன் ஒரு பாயிண்ட்டுமே என்னவா க்ரியேட் பண்ணுது, ஒரு வேவ்லெட் கிரியேட்டிங் இட்ஸ் ஓன் சோர்ஸ் ஆஃப் வேவ் ஸ்க்ரீனில் மீட் ஆகுது, இன்டென்சிட்டி பேட்டர்ன் கண்டினியூஸாக டிக்ரீஸ் ஆகுது, மினிமமுக்கு இன்டென்சிட்டி 0 கிடையாது, மேக்ஸிமம்க்கு வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது இன்டென்சிட்டி. ஸோ இவ்வளோ தான் விஷயம். ஸோ பாத் டிஃப்ரென்ஸ் அட் த எட்ஜஸ் வந்து A sin thetaன்னு சொல்லணும். ஸோ ஓகே, இப்போ அடுத்து கவனிங்க. நான் சொல்கிற ஃபார்முலாஸை அப்படியே மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஏன் இது ஏன்னா இதுக்கு பின்னாடி நிறைய கேல்குலேஷன்ஸ் இருக்குது. நம்மளுக்கு 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் லெவலில் டேரெக்டாக கொடுத்துருவான். ஓகே, நீங்கள் அப்படியே எடுத்துக்கணும். சரி கவனிங்கப்பா. ஃபார் டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் கண்டிஷன் என்ன அப்படின்னா del x is equal to A sin theta plus or minus m lambda, where lambda is the wavelength of light used. ஸோ இங்கே வந்து டிஸ்டன்ஸ் ஸ்லிட்டோட வித் வந்து A, sin theta is the point P, எந்த பாயிண்ட்டுக்கு போக ட்ரை பண்ணுது அதோட தீட்டா. ஓகே, எம்மோட வேல்யூ என்ன எடுத்திருக்கான் 1 2 3 4ன்னு எடுத்திருக்கான். இங்கே முக்கியமான விஷயம் என்னென்னா டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸு ஃபஸ்ட்டு நான் எழுதியிருக்கேன். இன்டென்சிட்டி என்னவாக இருக்கும் டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்க்கு எக்ஸாக்டாக 0 கிடையாது, அப்ராக்சிமேட்லி ஒன்லி யூ கேன் டேக் இட் அஸ் 0, பட் ஆனால் எக்ஸாக்டாக 0 கிடையாது. ஆம்ப்ளிடியூடும் 0 கிடையாது, இதுவும் 0 கிடையாது. சரி, இப்போ இது வந்து டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்க்கு. கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்க்கு என்ன வரும்? கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்க்கு என்ன வரும்? இப்போ இது வந்து பாத் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எந்த ரெண்டு இடம்? பாத் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் edges of slit. edges of slit மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா this is the path difference. ஓகே, ஸோ A sin theta equal to plus or minus m lambda. நீங்கள் கேட்கலாம், சார் இப்போ எல்லா இடத்துல ஸ்லிட்டில் உள்ள ஒரு பாயிண்ட்ஸுமே தானே மீட் ஆகுது ஸ்க்ரீனில் போயிட்டு, நீங்கள் ஏன் மட்டும் எட்ஜஸில் இருக்கக்கூடிய பாத் டிஃப்ரென்ஸ் எடுத்து மட்டும் சொல்லிடலாமான்னு கேட்டிங்கன்னா எஸ், இட் இஸ் இனஃப். ஓகே, அதுவே வச்சே உங்களால் தீட்டாவை கண்டுபிடிக்க முடியும், தேவையான எல்லா அன்னோன்ஸையும் கண்டுபிடிக்க முடியும். ஸோ எட்ஜஸ் ஆஃப் த ஸ்லிட்டை மட்டுமே எடுத்துக்கலாம் டிஸ்ட்ரக்டிவ். இப்போ ப்ரைமரி மேக்ஸிமம் ஒரு சென்ட்ரல் மேக்ஸிமம்க்கு தீட்டாவோட வேல்யூ என்ன வரும்? நான் ஆல்ரெடி சொல்லிகிட்டு இருக்கேன், தீட்டாவோட வேல்யூ 0 இல்லை. ஸோ sin 0 0. ஸோ செகண்டரி மேக்ஸிமம் ஆர் ஃபஸ்ட் மேக்ஸிமம் செகண்ட் மேக்ஸிமம் சொன்னோம்ல, இதான் அந்த கண்டிஷன். A sin theta equal to பாத் டிஃப்ரென்ஸ். யாரோட பாத் டிஃப்ரென்ஸை போட்டிருக்கேன் ஒன்ஸ் அகெயின், இது யாரோட பாத் டிஃப்ரென்ஸ்? ஃப்ரம் எட்ஜஸ் ஆஃப் த ஸ்லிட், மறந்துடக்கூடாது. ஃப்ரம் எட்ஜஸ் ஆஃப் ஸ்லிட் A and B, வேறு எங்கேருந்தும் கிடையாது. A sin theta equal to plus or minus 2n plus 1 lambda by 2. ஓகே, ஸோ என்னோட வேல்யூ 1 2 3 4. இங்கே வந்து நான் டிஸ்ட்ரக்டிவ் கேஸுக்கு நான் 1 2 3 4ன்னு எடுத்துருக்கேன், எம்ன்னு போட்டிருக்கேன் இங்கே, ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னு இங்கே இங்கே எம்ன்னு போட்டிருக்கேன். YDSC கேஸ் தனி, அதில் ரெண்டுமே அங்கே என்னன்னு போட்டோம், டிஸ்ட்ரக்டிவ் அண்ட் கன்ஸ்ட்ரக்டிவ் ரெண்டுமே என் போட்டேன், கன்ஃபியூஷன் வரல. பட் இந்த இடத்துல கன்ஃபியூஷன் வந்துடக்கூடாதுன்னு எம்ன்னு எடுத்திருக்கேன் டிஸ்ட்ரக்டிவ்க்கு. கன்ஸ்ட்ரக்டிவ்க்கு என்ன எடுத்திருக்கோம்? என்னன்னு எடுத்திருக்கேன். எனி டவுட்? இது வந்து எல்லா செகண்டரி மேக்ஸிமம்க்கு இதுதான் கண்டிஷன். பட் இன் கேஸ் ஆஃப் திஸ் ஒன் del x will be equal to what? 0, which implying, அதாவது A sin theta 0, which implies what? Sin theta equal to 0, we get this point. So intensity is approximately, it will be present, so it is not equal to 0, amplitude not equal to 0. Intensity is maximum, but continuously what? Imax will continuously decrease. Correct இல்லையா? ஓகே, கரெக்டா? சரி, இப்போ நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்ட்ரக்டிவ் கண்டிஷன் பார்த்துட்டோம். அட் த சேம் டைம் இந்த தீட்டா வச்சு சொல்லிடலாமா?
கவனிங்க, நான் குயிக்காக டயக்ராம் போடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த இடத்துல லென்த் வந்து என்னது? எல். திஸ் இஸ் த சென்டர். ஓகே, திஸ் இஸ் பாயிண்ட் பி. எவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணுது? தீட்டா. ஓகே, இது வந்து இந்த டிஸ்டன்ஸை நம்ம என்னென்னு கூப்பிடலாம்? சென்டரில் நம்ம எடுத்துக்கிட்டோம்ல, போன கேஸுமே ஆரிஜின் மாதிரி எடுத்துக்கணும். ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய், இது வந்து நம்மளோட ஒய், இது பாயிண்ட் பி, இது நம்மளோட பாயிண்ட் பி. புரியுதா? சரி, இது வந்து ஸ்லிட்டோட ஓப்பனிங் எவ்வளோ? ஏ. இது வந்து எட்ஜஸ் ஆஃப் த ஸ்லிட் என்னது? ஏயும் பியும். ஸ்க்ரீனில் போய் மீட் ஆக போகுது. எல்லாம் ஓகே. இப்போ இதில் வந்து tan θ சொல்ல ட்ரை பண்ணுங்கள் பார்க்கலாம். யூ கேன் ஏபிள் டு see a right angle triangle here. அந்த குறிப்பிட்ட பாயிண்ட் பிக்கு நான் I can see a triangle here. So I can say tan θ is equal to y by L. கரெக்டாக? அதுதான் அங்கே எழுதியிருக்கான். tan θவை அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? ஸோ L is the distance between slit and the screen. tan θ sin θ எல்லாமே ஈக்குவல் y by L. ஸோ அதுக்கப்புறம் sin θ இருக்க இடத்துல நம்ம என்ன அப்ளை பண்ணலாம்? இப்போ இது வந்து கண்டிஷன் ஃபார் வாட்? பிரைட்டு. நீங்கள் கேட்கலாம், சார் எப்படி சார் YDSCக்கு நம்ம 2n n லாம்டான்னு போட்டோமே, இங்கே என்ன வேறு மாதிரி போட்டிருக்கணும்? எஸ், யூ நீட் டு டேக் லைக் தட். இங்கே அப்படி தான் கண்டிஷன் வரும். ஏன்னா நம்மளுக்கு இன்டென்சிட்டி ஃபார்முலா தெரியாது. இட்ஸ் அ மோர் காம்ப்ளெக்ஸ் ஒன். ஸோ டேக் த ரிசல்ட் அப்படியே எடுத்துக்கோங்க, தப்பு இல்லை, கரெக்ட் அது. ஓகே, NCERT JEE மெயின்ஸ் நீட்டு NTA அதை தான் விரும்புகிறாங்க, NCERT. சரி, இப்போ sin θ is equal to plus or minus 2n plus 1 lambda by 2a. sin θ approximately θ y by L. L ஆன்சர் கொண்டு போங்க. யூ வில் கெட் த ஒய்யோட பொசிஷன், லீனியர் பொசிஷன் உங்களுக்கு தெரியும். லீனியர் பொசிஷன் யூ கேன் ஃபைண்ட் ஃப்ரம் L ஆன்சர் கொண்டு போனீங்கன்னா கிடச்சிரும். இதுக்கப்புறம் மினிமம்க்கு என்ன வரும்? மினிமம்க்கு என்ன வரும்? கண்டிஷன் ஃபார் டார்க் ஃப்ரிஞ்ச் ஆர் டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். sin θ equal to plus or minus m lambda by a. sin θ இருக்கிறதுல approximately θ y by L போடலாமா? L ஆன்சர் கொண்டு போங்க. you will get the minimum. ஸோ இப்போ பாருங்கள், இந்த டயக்ராமை கூட நீங்கள் சூப்பராக ஞாபகம் வச்சுக்கலாம். தீஸ் ஆர் த ரேஸ். ஒரு பாயிண்ட்டும் இது கிரியேட்ஸிங் இட்ஸ் ஓன் சோர்ஸ் ஆஃப் வேவ்ஸ். ஸ்க்ரீனில் போய் மீட் ஆகுது. ஓகே, சில இடத்துல பிரைட்டு, சில இடத்துல டார்க்கு. பட் இந்த வித்து பாருங்கள், வித்தும் குறைஞ்சிக்கிட்டே போதா? நல்லா கவனிங்க. இதில் இருக்கிற வித்தும், அதாவது சென்ட்ரல் மேக்ஸிமோட வித்து, இதாவது இந்த வித்தும் இந்த வித்தும் பாருங்கள். நம்மளுக்கு YDSCயில் வித்து கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுப்பா. பட் இன்னும் இங்கே வித்து குறைஞ்சிக்கிட்டே போகும். வித்து இங்கே குறைஞ்சிக்கிட்டே போகும், மறந்துட வேண்டாம். ஸோ ஒரு பாயிண்ட்ஸையும் மார்க் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. சரியா? இப்போ அடுத்து, இப்போ நம்மளோட ஏம் என்னென்னா, கவனிங்க, இது வந்து நம்மளோட ஸ்லிட்டோட வித்து என்னது? ஏ. ஸ்லிட்டோட வித்து ஏ, கரெக்டாக? இந்த பர்டிகுலர் ஆங்கிள் தீட்டா எடுத்திங்கன்னா, கவனிங்கப்பா, ஒரே நிமிஷம் கவனிங்க. இங்கே தீட்டாவோட வேல்யூ என்னது? சி, இது யாரோட கண்டிஷன்? டிஸ்ட்ரக்டிவ்க்கான கண்டிஷன். இதை பற்றி அப்ராக்சிமேட்டாக உங்களால் என்ன சொல்ல முடியும்? தீட்டா இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் எம் லாம்டா பை ஏ. இதை நம்ம என்ன கண்டிஷன் கூப்பிடணும்? ஆங்குலர் பொசிஷனோட, அதாவது எங்கெல்லாம் எந்த இடத்துலலாம் நம்மளுக்கு மினிமம் வருமோ அதோட ஆங்குலர் பொசிஷன். தீட்டான்றது ஆங்குலர் பொசிஷன் தானே, பாயிண்ட் பி. ஆங்குலர் வித்து கிடையாது நான் இங்கே சொல்கிறது, ஆங்குலர் பொசிஷன். ஒய்ன்றது என்னது? இங்கே ஒய் என்ன வரும்? எல் அன்சைட் கொண்டு போங்க. இதை நம்ம என்ன சொல்லணும்? லீனியர் பொசிஷன். இதே இதை நீங்கள் இது நான் டிஸ்ட்ரக்டிவ்க்கு எழுதியிருக்கேன். டிஸ்ட்ரக்டிவ்க்கு, கன்ஸ்ட்ரக்டிவ்க்கு அதே மாதிரி நீங்கள் தீட்டான்றதை என்ன சொல்லணும்? இது அப்ராக்சிமேட்லி யூ கேன் ரைட் இட் அஸ் தீட்டா. இது வந்து என்ன ரெப்ரசன்ட் பண்ணும்? ஆங்குலர் பொசிஷன்.
கரெக்டா இல்லையா? இது வந்து என்னது? லீனியர் பொசிஷன். எந்த இடத்துலலாம் மேக்ஸிமம் வருமோ அதோட லீனியர் பொசிஷன் y. ஸோ லீனியர் சரி. இப்போ அடுத்து என்ன பண்ணுறான்னு பாருங்கப்பா. இப்போ இதுக்கு என்ன வரும்? ஃபஸ்ட்டு இதோட லீனியர் பொசிஷன் என்ன, ஆங்குலர் பொசிஷன் என்னது? ஃபஸ்ட்டு மினிமம் m1 ரெப்ரசன்ஸ் ஃபஸ்ட்டு மினிமம், m1 ரெப்ரசன்ஸ் ஃபஸ்ட்டு மினிமம். அதுக்கு என்ன வரும்? தீட்டாவோட வேல்யூ வில் பி ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபஸ்ட்டு மினிமம் எங்கெல்லாம் வருது? ஃபஸ்ட்டு மினிமம் எங்கெல்லாம் வருதுன்னா தீட்டா ஈக்குவல் டு ப்ளஸ் லாம்டா பை ஏ. அதுலேயே வந்து கீழே லோயர் பார்ட்டில் எங்கே வருது? மைனஸ் லாம்டா பை ஏ. தெரியுதா இல்லையா? பா இதோடது இதோடது இதுக்கு தீட்டாவோட வேல்யூ என்னது? மைனஸ் லாம்டா பை ஏ. இதுக்கு என்ன வரும்? தீட்டா இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் லாம்டா பை ஏ. இப்போ இன்டென்சிட்டி 0 0ன்னு போட்டிருக்கேன், அதை மட்டும் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. இன்டென்சிட்டி எக்ஸாக்டாக 0 கிடையாது. மேபி கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் இருந்தால் அதை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ நம்மளோட ஏம் என்னென்னா ஆங்குலர் வித்து கண்டுபிடிக்கணும் ஃபார் த சென்ட்ரல் மேக்ஸிமம் தனியாக அண்ட் ஆல்சோ த லீனியர் வித். ஓகே, ஆங்குலர் வித்து 2 தீட்டா, லீனியர் வித் வந்து பீட்டான்னு எடுத்துக்கிறேன். இப்போ நல்லா கவனிங்க, இது வந்து நம்மளோட ஸ்லிட்டு. இது வந்து என்னது? ஃபஸ்ட்டு மினிமம் வரக்கூடிய இடம். m is equal to 1. m is equal to 1. யா, இது m is equal to plus 1, இது m1. ஃபஸ்ட்டு டார்க் வரும். இது தானே சென்ட்ரல் மேக்ஸிமம். அதோட வித்துன்றது என்னென்னா கவனிங்க, ஆங்குலர் வித்துன்றது 2 தீட்டா. இந்த லென்த் இருக்குது பாருங்கள், பீட்டா நாட், அது வந்து லீனியர் வித். சி இது வந்து லீனியர் வித். ஓகே, ஆங்குலர் வித்துன்றது 2 தீட்டா. புரியுதா இல்லையா? எனி டவுட்? எஸ். ஸோ த டைரக்ஷன் ஆஃப் என்ன போட்டிருக்கான் பாருங்கள், the direction of first minimum on either sides of the central maximum are given by plus or minus lambda by a. So theta is called the half angle width of the central maximum. இந்த ஆங்கிள் இருக்குல்ல, இதை மட்டும் half angle maximum half angle width of central maximum. இது ஒரு half angle, ரெண்டுமே சேர்த்து 2 theta. ஸோ total angular width of central maximum அப்படின்னா நம்ம என்ன சொல்லணும்? 2 theta. thetaன்றது lambda by a. ரைட்டா? இப்போ நல்லா கவனிங்க, யூ ஆர் ஏபிள் டு சி அ ட்ரையாங்கிள் இயர். இது மாதிரி ஒரு ஷேப் தெரியுதா? இது மாதிரி ஒரு ஷேப் தெரியுதா இல்லையா? இது தீட்டா, இது தீட்டா. இதில் தானே நம்மளுக்கு அந்த சென்ட்ரல் மேக்ஸிமம் பேட்டர்ன் வருது. ப்ளஸ் லாம்டா பை ஏ தீட்டா and this is minus lambda by a theta. ஸோ இதை தான் நம்ம பீட்டா நாட்டுன்னு சொல்கிறோம். அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அப்ராக்சிமேட் ஃபார்முலா தான்ப்பா இது. ஆர்க்கு ரேடியஸ் ரிலேஷன் இருக்குல்ல, தெரியுதா உங்களுக்கு? இது ஆக்சுவலி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனு. அப்ராக்சிமேட்டாக என்ன பண்ணிக்கிறோம்? ஒரு கர்வ்டு பார்த்து ஆர்க்கு மாதிரி எடுத்துக்கிறான். இது வந்து ஒரு அப்ராக்சிமேட் ஃபார்முலா. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த லென்த் ரிலேஷன் எடுத்துக்கோ. ஆர் இஸ் ஈக்குவல் டு ரேடியஸ் இன்ட்டு ஆங்கிள். படிச்சிருக்கோமா? ஆர்க்கு லென்த் இஸ் நத்திங் பட் ரேடியஸ் இன்ட்டு ஆங்கிள். இது ஆர்க்கு லென்த், இது ரேடியஸு, இது ஆங்கிள் பிட்வீன் தம். இதை எழுதியிருக்கேன் பாருங்கள். ஸோ லீனியர் வித் ஆஃப் த சென்ட்ரல் மேக்ஸிமம் தெரிஞ்சிருச்சு. லீனியர் வித் ஆஃப் த சென்ட்ரல் மேக்ஸிமம். ஓகே ரைட். இப்போ அடுத்து இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லீனியர் வித் அண்ட் ஆங்குலர் வித் ஆஃப் செகண்டரி மேக்ஸிமம். செகண்டரி மேக்ஸிமோடது கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இது வந்து மினிமமோட எம், அதாவது ஆங்குலர் வித் ஆஃப் எனி செகண்டரி மினிமம் இஸ் கிவன் பை இஸ் ஈக்குவல் டு ஆங்குலர் செப்பரேஷன் பிட்வீன் த டைரக்ஷன்ஸ் ஆஃப் எம் அண்ட் எம் ப்ளஸ் எம். ஸோ இது ரெண்டுத்தையும் இது வந்து மினிமம்பா, மினிமமோட ஆங்குலர் பொசிஷன்.
இது வந்து எம்மோட மினிமம் பொசிஷன், மினிமம் ஆங்குலர் பொசிஷன். இது m+1ஓட ஆங்குலர் பொசிஷன். ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? lambda by a. So angular width of any secondary maximum will be lambda by a. Any doubt? Angular width of any secondary maximum will be lambda by a. ஸோ அதுக்கு என்ன கிடைச்சது? நீங்கள் ஃபைனல் ரிசல்ட் ஞாபகம் வச்சுட்டா போதும், மறந்துடாதீங்க. இந்த டெரிவேஷன்லாம் ஃபுல்லாக ஞாபகம் வச்சுக்க முடியாது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு அந்த வித்து கிடைக்குது. அந்த வித்தோட ப்ராப்பர்ட்டி என்ன, அந்த ஃபைனல் ரிசல்ட்டை எப்படி அனலைஸ் பண்ணிக்கணும், எப்படி டிரைவ் ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கணும். இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ரொம்ப இவ்வளோ டெரிவேஷன் ஞாபகம் வச்சுருமான்னு நினைக்கக்கூடாது. ஃபைனல் ரிசல்ட்டை புரிஞ்சிக்கிட்டு ஞாபகம் வைக்கணும், அதுதான் நம்மளோட எய்ம். ஸோ பீட்டா நாட் இஸ் ஈக்குவல் டு 2 பீட்டான்னு வருது. லீனியர் வித்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? யூ நீட் டு மல்டிப்ளை பை எல். இதெல்லாம் அப்ராக்சிமேட் ஃபார்முலா, மறந்துடாதீங்க. பீட்டா நாட்லாம் அப்ராக்சிமேட்டாக தான் கண்டுபிடிக்கிறோம். சரி, இது வந்து ஆர்க்கு ஷேப்புன்னு போடுறோம், ஒரிஜினலாக பார்த்தா இப்படி தானே இருக்குது. அதனால வந்து ஃபார்முலாவே அப்ராக்சிமேட் ஃபார்முலா அப்ளை பண்ணி தான் ஃபைண்டிங் தட். ரைட். ஸோ பீட்டா நாட் இஸ் ஈக்குவல் டு 2 பீட்டா. ஆஸ் அ ஸ்லிட் வித் இஸ் இன்க்ரீஸ்ட். இப்போ பீட்டான்றது யாரோடது? பீட்டா நாட்ன்றது சென்ட்ரல் லீனியர் வித் ஆஃப் சென்ட்ரல் மேக்ஸிமம். திஸ் இஸ் லீனியர் வித் ஆஃப் செகண்டரி மேக்ஸிமம். ஓகே, ஸோ 2 டைம்ஸ் தான் இருக்குது. ஸோ சென்ட்ரல் வித் வந்து 2 டைம்ஸ் கிரேட்டர். ஸோ அந்த பாயிண்ட் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பான். ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்கான். ரைட். சரிப்பா, இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, இதெல்லாம் சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ், நம்ம ஆல்ரெடி பார்த்த பாயிண்ட்ஸ் தான். தீட்டா இஸ் ஈக்குவல் டு y by l. அதாவது நம்மளுக்கு என்ன தெரியும்? விச் இஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டா அப்ராக்சிமேட்லி tan தீட்டா, இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும்ல, அதுதான் இங்கே அப்ளை பண்ணியிருக்கான். சென்ட்ரல் மேக்ஸிமம்க்கு தீட்டாவும் 0, yயும் 0. இதுக்கு மினிமம்க்கு என்ன வரும்? தீட்டா m, ஆங்குலர் பொசிஷன் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் m lambda by a. இது ஃபஸ்ட் மினிமம், செகண்ட் மினிமம். மேக்ஸிமம் ஆர் பிரைட் ஃபிஞ்சுக்கு இதுதான் கண்டிஷன். y வேணும்னா என்ன பண்ணணும்? அதாவது y வேணும்னா லீனியர் பொசிஷன் வேணும்னா இன்ட்டு எல்லால் மல்டிப்ளை பண்ணுங்கள். ரைட்டா? ஸோ எஸ், we have completed. யாருக்கா டவுட்ஸ் இருக்கா? நோ டவுட்ஸ். Right above, we will finish the discussion. Okay, we have completed. Okay, good. So நம்ம வந்து டைஃப்ராக்ஷனோட தியரியை டீட்டெயிலாக முடிச்சிட்டோம். YDACயில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லா ஸ்பெஷல் கேஸையும் we have seen today. ஓகே, உங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹாவ் பேஷன்ஸ். பொறுமையாக செய்யாதது எதுவுமே வந்து கம்ப்ளீட் ஆகாது. நீங்கள் பொறுமையாக இந்த வீடியோ பாருங்கள். யூ டோன்ட் வாண்ட் டு ஸ்டடி எனி separate books. Okay, right part. So tomorrow class எத்தனை மணிக்கு? tomorrow class class at எத்தனை மணிக்கு? 6 PM நாளைக்கு. ஓகே, ஸோ இந்த 3 டே உள்ள லெக்சர்ஸையும் கிளாஸஸையும் பார்த்துருவோம். Day 1, Day 2, Day 3. ஸோ நம்ம ஃப்ரானஃபரோட ப்ராப்ளம்ஸை நெக்ஸ்ட் கிளாஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஃப்ரானஃபரோட ப்ராப்ளம்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸு. இதோட பிடிஎஃப்பை நம்மளோட டெலகிராம் குரூப்பில் இருக்கும், நீங்கள் அங்கே போய் ஜாயின் பண்ணி பார்த்துக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட்ப்பா. ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென், பாய் ஃப்ரம் நாகராஜன். ஆல் தி பெஸ்ட். பை பாய்.